தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி, பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, தில்லைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டத் தொகையடியார் பதம் போற்றி, ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்த்தால் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பது மதிருத்தாள் போற்றி, தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி, வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணெய் பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்குவோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தளைகமாதோம். ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, அருட்குருநாதர் மலரடிகள் போற்றி போற்றி, ஞானாசிரிய பெருந்தகை திருவடிகள் போற்றி போற்றி, திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் வல்ல ஈர்த்தென்னை ஆட்கொண்ட அருள்தரும் அங்கையர்கண்ணித்தாயாருடனாகிய அருளரை செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனம் வாக்கு காயத்தினாலே வணங்கி, இச்சிறியேனை செந்நெறியிலே ஆற்றுப்படுத்தி வரக்கூடிய எந்தை பிரான் அருட்குருநாதருடைய திருவடி கமலங்களை மனமொழிமைகளால் வணங்கி, ஞானாசிரிய பெருந்தகையினுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனம் வாக்கு காயத்தினாலே வணங்கி, எழுந்தருள் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கூடிய திருவடிகளையும் மனம் மொழிமைகளால் வணங்கி மகிழ்ந்து, எல்லாம் வல்ல அருள்தரும் அரகதவள்ளி தாயாருடனாகிய நிறை பட்டியம்பெருமானுடைய கருணையினாலும் எழுந்தருள் இருக்கக்கூடிய அருபான்முன்மை நாயன்மார் பெருமக்களாக விளங்கக்கூடிய நம்தம் பெருமக்களாகிய விளங்கக்கூடிய நாயன்மார் குருவருளாலும் தெய்வச் சேக்கிழார் பெருமான் அருளி செய்திருக்கிற திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவ்வகையிலே திருவருளையும் குருவருளையும் நீள நினைந்து வணங்கி தொழுது நம்முடைய சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கிலே இரண்டாவது சருக்கமாக அமையப்பெற்றிருக்கக்கூடிய இலைமலிந்த சருக்கம் என்ற அற்புதமான பகுதியில் முதல் நாயன்மாராக விளங்குபவர் நம்முடைய எரிபத்த நாயனார். கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணப்ப நாயனார்லாம் வரக்கூடிய அற்புதமான சரிதம். அதில் இலைமலிந்த வேள்நம்பி எரிபத்தற்கடியேன் ஏனாதி நாதந்தன் அடியார்க்கும் அடியேன், கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர்க்கடியேன், கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாயன்மார்களெல்லாம் இடம்பெறக்கூடிய இரண்டாவது சருக்கம் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் எரிபத்த நாயனாருடைய அருள் வரலாற்றில் 5வது திருப்பாடல் வரை நாம் சிந்தித்தோம். மன்னிய சிறப்பின் மிக்க வளநகர் அதனின் மல்கும் பொன்னியல் புரிசை சூழ்ந்து சுரர்களும் போற்றும் பொற்பால் துண்ணிய அன்பின் மிக்க தொண்டர் தம் சிந்தை நீங்கா அந்நிலை அரணார் வாழ்வது ஆநிலை என்னும் கோயில் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் அருளி செய்திருக்கிறார். இப்போ சிவபெருமான் வாழுவது கோயில் அப்படின்னாரு. அந்த சிவபெருமான் கோயிலுக்கு வரத்துக்கு முன்னே எங்கே இருக்கிறாரு அப்படின்னா, அந்த கோயிலில் வாழக்கூடிய பெருமான் யார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு முதல்ல சொன்னார், அன்பின் மிக்க தொண்டர்தம் சிந்தை நீங்கா அந்நிலை அரணார். சிவபெருமான் இருக்கிற நிலை எது அப்படின்னீங்கன்னா, அன்பின் மிக்க தொண்டர்களுடைய சிந்தையில் நீங்காமல் நிலைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் வாழ்வது ஆநிலை என்னும் கோயில் அப்படிங்கிற திருப்பாடல் வரல சிந்தித்தோம். ஆநிலை அந்நிலை அப்படின்னு சொன்னார்.
அகரமாகிய அந்த முதலாகி நிற்கக்கூடிய பெருமான். இப்போ ஆ அப்படின்னு சொன்னால் பசுன்னு சொல்லுவோம். அந்த ஆனா என்னங்க? பசுக்கள். சைவ சித்தாந்தத்தில் பசுனா உயிர்கள். இப்போ இந்த உயிர்கூட்டங்கள், பசு கூட்டம், உயிர்களாகிய கூட்டங்களை என்ன பண்ணுறார் சிவபெருமான்? அந்த உயிர்கள் சார்ந்திருக்கக்கூடிய பாசங்களை எல்லாம் பறித்து, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே அப்படிம்பார். அப்போது அந்த பாசங்களை எல்லாம் பறித்து தன்வயமாக்கி கொள்வதற்காக சிவபெருமான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் கோயில் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொன்னார். அப்போது வாழ்வதாகிய கோயில் ஆநிலை. இப்போ சிவபெருமான் கோயிலில் இருக்கிறார்னு சொல்லலை சேக்கிழார், வாழ்கிறார். அப்போ வாழ்கிறார். இப்போ நாமளும் என்ன பண்ணுறோம்? வாழ்கிறோம். நாம் இல்லத்தில் வாழ்கிறோம், இருக்கிறோமா? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ சிவபெருமானும் வாழ்கிறோம். வாழ்வதாகிய அவர் எதுக்காக வாழ்கிறார்? நாம் நமக்காக வாழ்கிறோம். நான் எதுக்காக வாழ்கிறேன்? எனக்காக வாழ்கிறேன், என்னுடைய குடும்பத்துக்காக வாழ்கிறேன். சிவபெருமான் யாருக்காக வாழ்கிறாரு? அவர் மனைவி உமையம்மைக்கும் விநாயக பெருமான் முருகப்பெருமானு காப்பாற்றுறதுக்காக வாழ்கிறாரு? இல்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் வாழ்வதற்காக அவன் வாழக்கூடிய இடம் கோயில் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அதனால தான் நம்முடைய தொன்று தொட்டு நம்முடைய மண்ணில் சிவாலயங்களை, பல சிவாலயங்களை திருப்பணி செய்து கோயில் கட்டி வச்சாங்க. கோயிலில் நாள் வழிபாடு, வார வழிபாடு, மாதந்தோறும் வழிபாடு, ஆண்டுதோறும் திருவிழா அப்படின்னு சிறப்பான முறையில் இந்த அதுக்குண்டான பூசைகள் விழாக்கள்லாம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு நிதிகளையெல்லாம் ஒதுக்கி வச்சுருந்தாங்க சோழ மன்னர்கள். இன்னமும் பார்க்கல ஒவ்வொரு கோயிலையும் இந்த திருவிழா நடைபெறுவது. எதுக்கு? நாம் வாழ்கிறதுக்காக சிவபெருமான் வாழ்ந்து இருக்கிற இடம் கோயில் அப்படிங்கிற உணர்வு நமக்கு கட்டாயம் வரணும். அப்போ தான் கோயிலுக்கு வரும் பொழுது நமக்காக அல்லவா இந்த பெருமான் இந்த கோயிலில் இங்கே வீற்றிருக்கிறாருங்கிற உணர்வு வந்தால் தான் அவனை பார்க்குறப்ப உள்ளம் கசியும். அதனால் அந்த பாடல் வரை சிந்தித்தோம். அடுத்து தொடர்ந்து 6வது பாடலிருந்து இன்றைய வகுப்பில் சிந்திப்போம். பொருள் திருமறை கடந்த புனிதரை இனிது அக்கோயில் மருள் துறை மாற்றும் ஆற்றாள் வழிபடும் தொழிலராகி இருள் கடு ஒடுங்கும் கண்டத்து இறையவர்க்கு உரிமை பூண்டார்க்கு அருள் பெரும் தொண்டு செய்வார் அவர் எரிபத்தர் ஆவார். நாயனாரை அறிமுகப்படுத்துகிறார் சேக்கிழார். இந்த கருவூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தலத்தில் ஆநிலை என்று சொல்லக்கூடிய திருத்தலம், இந்த திருத்தலத்தில் வாழக்கூடிய அரணார் ஆநிலையப்பர். அப்படி அந்த அற்புதமான திருத்தலம், அங்கே தொண்டு செய்வார் எரிபத்தர் ஆவார். அவர் அறிமுகப்படுத்துகிறப்ப என்னன்னு சொல்லிட்டாரு? தொண்டு செய்வார். என்ன தொண்டு? சாதாரண தொண்டு இல்லைங்க, பெரும் தொண்டு செய்வார் எரிபத்தர் ஆவார். அது என்னங்க பெரும் தொண்டு? அருள் பெரும் தொண்டு செய்வார். யாருக்கு செய்வார்? இறையவர்க்கு உரிமை பூண்டாருக்கு அருள் பெறும். இருள் கடு ஒடுங்கும் கண்டத்து இறையவர்க்கு உரிமை பூண்டாருக்கு. இறைவனுக்கு தொண்டு செஞ்சார்னு சொல்லல. கடு இருள் ஒடுங்கும் கண்டம், நீலகண்டம் உடைய சிவபெருமானுக்கு அடிமை உரிமை பூண்டிருக்கக்கூடிய அடியவர்களுக்கு தொண்டு செய்வார். நினச்சி பாருங்க, இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டை சேக்கிழ சொல்லிங்க, இறைவனுடைய அடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டுக்கு அருள் பெரும் தொண்டுன்னு 2 அடைமொழி கொடுக்குறார். அதான் சொன்னார், பொருள் திருமறை கடந்த புனிதரை. பொருள் திருமறை அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மை பொருள்களை தருகின்ற வேதம். இந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, மெய்ப்பொருளாகிய சிவபெருமானை தான் வேதம் சொல்லியிருக்கு. அவனை அடையக்கூடிய அறத்தை வேதங்கள் சொல்கின்றன. வேதம் இருக்குது, 4 வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இறைவனை அடையக்கூடிய அந்த வழிமுறையை படிப்படியாக சொல்வது வேதங்கள். அப்போ நாம் என்ன பண்ணக்கூடாது? ஆரம்பத்தில் மட்டும் படிச்சுட்டு விட்டுறக்கூடாது. ஆழ்ந்து படித்தாதான் இந்த மெய்ப்பொருளாகிய சிவத்தை வேதங்கள் உணர்த்துகின்றன, சொல்லுகின்றங்கிறத நாம் தெரிந்து கொள்ள முடியும். இல்லை அப்படின்னா முழுமையாக தெரியும். அதனால் என்ன அருள் இதனால் நமக்கு கிடைக்கிது
என்ன பொருள் இதில் சொல்லப்பட்டிருக்குது? திருமறைகளில் சொல்லப்பட்ட பொருள் என்ன அப்படின்னா, வீடு பேற்றிற்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த மறை. ஏன் அதுதான் உண்மை பொருள் சொல்லுது. இந்த பொருள் என்ன சொல்லுது வேதத்தில்? அறம், பொருள், இன்பம், அதன் பிறகு என்னது? வீடு. அப்ப அறம், பொருள், இன்பம், வீடு. நமக்கு தெரிஞ்சது என்னது? முதலும் கடைசி விட்டுட்டு எனக்கு தெரிஞ்சது பொருள், இன்பம். அப்போ வேதம் அதை சொல்லலை. பொருள் எப்படி ஈட்டணும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல ஒன்று இருக்குது, அறம். அறவழியில் வாழணும். அப்படி அறவழியில் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஈட்டக்கூடிய பொருள். அப்படி அறத்தினால் ஈட்டப்பட்ட பொருளை கொண்டு இன்பம் தூய்க்க வேண்டும். அப்படி இன்பத்தை அனுபவிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? வீடு பேருங்கிற இறைவன் திருவடி கிடைக்கும். அதுதான் வேதங்கள் சொல்லுது. அதான் வீடு என்னும் உறுதி பொருளை நாம் பெறலாம் என்பதை வேதங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. வேதத்தில் ஓதத்தகும் அறமெல்லாம் உள்ளது, வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களேன்னு திருமூலர் திருமந்திரம் எடுத்து படிச்சிங்கன்னா வேத சிறப்புன்னு ஒரு பகுதி. அதில் திருமந்திரத்தில் திருமூலர் அருளி இருக்கிறார். வேதத்தினுடைய சிறப்பு என்ன அதை முழுமையாக படித்தா தெரியும். வேதமா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? வேதம்னு கேட்டவுடனே சிவசிவா பெருமான் சொன்னதில்லை, அவனை அடைவதற்கு வழி சொன்ன உண்மை பொருளை சொன்னது வேதம். அப்படிப்பட்ட அதான் சொன்னார், பொருள் திருமறை கடந்த புனிதர். இப்போ சிவபெருமான் யாருன்னா அவற்றையெல்லாம் கடந்தவன், வேதத்தையெல்லாம் கடந்தவன். அப்போது நாதமாகிய பிரணவ மந்திரத்திலிருந்து உதிப்பது வேதம் இல்லைங்களா? இப்போ நம்ம வாயார சொல்கிறோம் அப்படின்னா என்ன வேணுங்க? சத்தம் வேணும். நம்ம சொல்கிறப்போ காதில் கேட்குதா இல்லையா? கேட்கலின்னு நம்ம சத்தமாக தான் பேசக்கூடாது. எவர் மைக்கும் தான் கொடுத்துருக்குறோம், சேரும் கொடுத்துருக்குறோம், எல்லாம் கொடுத்துருக்குறோம், கொஞ்சம் சத்தமாக பேசினா தான் என்ன கேட்கணும் அப்படின்னு கேட்போமா இல்லையா? அப்போ நாதம் என்பது முக்கியம். இப்போ நாதம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் 36 தத்துவத்தில் ஒன்று. நமக்கு படைக்கப்பட்ட தத்துவ கூட்டங்களில் ஒன்று நாதம். அதான் முதல்ல இருப்பது. நம்மகிட்ட பார்த்தா அங்கே மேலே கடைசீட்டில் இருக்கிறதுன்னு அர்த்தம். சிவபெருமான் இருந்து பார்த்தா முதல்ல இருக்கிறது நாத விந்து கலாதி நமோ நம. திருப்புகழ் பாடுறார் அருணகிரிநாதர். அப்போ அந்த நாதம்ங்கிற தத்துவத்தை கடந்தவன் அர்த்தம். நாத முடிவில் விளங்குபவன். அப்படிப்பட்ட அற்புதமான சிவபெருமான் தான் கடந்த புனிதரை. இப்போது எல்லாவற்றுக்கும் நாதம், இதுக்கெல்லாம் இந்த 36 தத்துவங்களுக்கும் மேலாக இருப்பவன். இப்போ நம்முடைய அறிவு என்ன அறிவு அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய அறிவுக்கு பேர், அதுக்கும் ஞானம்னு தான் பேர். திருஞான சம்பந்தரும் பெற்றாரே, அதுவும் ஞானம் தானே. அப்புறம் ஏங்க திருஞான சம்பந்தர் மாதிரி, திருநாவுக்கரசர் மாதிரி, நம்பியாரூரர் மாதிரி என்னால் இருக்க முடியல அப்படின்னா, அவர்கள் பெற்றது பரஞானம். நம்ம ஞானம் என்ன தெரியுமா? அபரஞானம். என்னங்க வித்தியாசம் அப்படின்னா, புத்தகத்தை படித்து நான் தெரிஞ்சுக்கிறேன், இல்லைன்னா உங்களை மாதிரி அடியார்கள்ட்ட கேட்டு, அமர்நீதி நாயனார்னா இந்த தொண்டு செஞ்சுருக்கிறாரா, சிவசிவா யாராவது இப்படி செய்வாங்களா? ஒரு கோவணத்துக்கு ஈடா அத்தனையும் கொண்டு வச்சு கடைசியாக தானும் மனைவி மக்களோடு ஏறி நிற்பாங்களா அப்படின்னு அடியார்கள் சொன்னால் கேட்டுக்கலாம். அப்படி படித்தும் நம்ம சொல்லவும், இப்படி நம்ம படித்து நூலினால் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அறிவு நம்ம அறிவு. ஆனால் அவர்களுக்கெல்லாம் இறைவனே உணர்த்தி உள்ளிருந்து உணர்த்தக்கூடிய ஞானம், அதான் பதிஞானம்னு சைவ சித்தாந்தம். இப்போ இறைவனே உள்ளிருந்து உணர்ந்தால்தான் அவனை அடைய முடியும். அப்படிப்பட்ட பரஞானம் என்று சொல்லக்கூடிய ஞானம், ஞானம்னு சொல்லக்கூடிய ஞானசம்பந்தர் புராணத்தில். ஏன்னா அவர் சிந்திக்கணும், ஞானம்னா அவருக்கு பேரே என்ன? ஞானத்தோடு சம்பந்தம். சம்பந்தம் இல்லை, மந்தம்னா பொருள் வேற, பந்தம், பந்தம்னா உறவு. ஞான சம்பந்தர். அப்போ சம்னா நல்ல, பந்தம்னா உறவு, நல்ல உறவு. எது கூட? ஞானத்தோடு. அப்போது ஞான சம்பந்தர். அப்படியே சேக்கிழார் சொல்கிறாரு,
இறைவன் ஞானப்பால் கொடுத்தார் உமையம்மையிட சொல்லி. பொற்கிண்ணத்தில் கறந்து, இப்போ பாலை கறந்துட்டால் அதில் ஏதாவது ஒன்று கலக்கணும் இல்லையா? ஒரு குழந்தை தாயிட்டிருந்து தனத்தில் பால் அருந்தும் பொழுது எந்த இது பொருளும் கலப்படம் பண்ண தேவையில்லை, நேரடியாக குழந்தை எடுத்து. ஆனால் அந்த மாதிரி பாலை கறந்துட்டால் என்ன வேணும்? ஏதாவது சர்க்கரை கலக்கணும், இல்லை நாட்டு சர்க்கரை, கருப்பு, ஏதாவது ஒன்று கலந்தால் தான். அப்போ உமையம்மை என்னத்தை கலந்து கொடுத்தாங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரை அல்ல, ஞானத்தை கலந்து கொடுத்தாங்களாம்மா. அதை அந்த உண்ட உடனே ஞானசம்பந்தருக்கு என்னங்க வந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உவமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். இந்த ஞானம்தான் இறைவன் உணர்த்தக்கூடிய ஞானம். அப்போ கலைஞானம், அபரஞானம் இதெல்லாம் கொண்டு நாம் உணர்ந்துட முடியுமா? இல்லை. என்னங்க, நான் 10 வருஷமாக சைவ சித்தாந்தம் படிக்கிறேன், சரி என்ன பண்ணுறது, இறைவனை உணர்ந்துட்டியான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. என்ன பண்ணோம்? படிச்சுட்டு அப்போ விட்டுறலாமாண்ணா? இல்லை இல்லை, படித்தாவே உணர முடியல, படிக்காமல் விட்டுட்டா அவ்வளோதான். ஏன் இறைவனை வணங்கணும், ஏன் ஞான நூல்களை படிக்கணும், ஏன் தேவாரம் பாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க. இந்த அறியாமைன்னு ஒன்று இருக்குது, ஆணவமலம். நீ சாமியை நினைக்காதவர்களும் இறைவன் வழிபாடு செய்வதற்கு வராதவர்களும் இந்த அறியாமை நம்ம அறிவை எப்படி மறைச்சிருக்குன்னா எருமத்தோல் மாதிரி மறைச்சிருக்குமா. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் பாருங்க. அப்படியே ஒன்றுமே நம்ம அறிவுக்கு தெரியாமல் அப்படியே போட்டு மறைச்சி அதனுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும். எவ்வளவு கேவலம் தெரியுமா? அது அறியாமைங்கிறது சடப்பொருள், சடம், அறிவில்லாத அறியாமை. அறிவுள்ள நம்ம ஆன்மாவை தன்னை போலவே அறிவில்லாத ஆளாக வச்சிருக்குது. சிவபெருமானை வணங்க, அவனுடைய புகழை பாட, கேட்க ஆரம்பிக்க அந்த அறியாமை எப்படி இருக்குமா? பாலிஸ்டர் துணி மாதிரி. ஒரு அளவுக்கு எருமத்தோல்லேருந்து சரி, இப்போ எருமத்தோல் மாதிரி மூடி இருக்கிறது பரவாயில்லையா, பாலிஸ்டர் துணி மாதிரி இருக்குது. ஐயோ சாமி, நல்ல வேலை. இப்போ சிவபெருமானை நினச்சிக்கிட்டே இருக்க என்ன ஆகும்? அதன் வலிமை அப்படியே தேயும். அப்படி அவனை புறத்தில் வழிபாடு செய்து அகத்தில் உணரக்கூடிய யோக நிலையில் இருக்கக்கூடிய யோகிகளுக்கு இந்த அறியாமை எப்படி இருக்கும் அப்படின்னுட்டா செல்லோ டேப் மாதிரி இருக்கும். செல்லோ டேப் எப்படி இருக்கும்? அது இருக்கிற மாதிரியே தெரியாது, ஒட்டனா அப்படியே படிச்சுன்னு அந்த பக்கம் இருக்கிறது தெரியுதா இல்லையா? அந்த மாதிரி இருந்தும் இல்லாமல் இருக்கும். ஞானிகளுக்கு எப்படி இருக்குமா? புள்ளி, சின்ன ஒரு புள்ளி போல் இருக்குமா. எங்கேயோ தொலைவணும் அறியாமையை. ஞானிகள் அறிவில் தொலைவர வேண்டி. எதுக்கு ஞானம் வேணுங்கிறதுக்கு இது. அப்போது நாம் இறை வழிபாடு செய்ய அவன் புகழை கேட்டுக்கொண்டே இருக்க தான் என்னாகும்? அறியாமையினுடைய வலிமை தேயும். இல்லாதவர்களும் அது நம்ம அறிவை முழுக்க மூடியிருக்கும். அப்போ அந்த உணர்வை, அந்த ஞானத்தை தருவது எது? பொருள், திருமறை, அதையெல்லாம் சொன்னவன் சிவபெருமான். அவற்றையெல்லாம் கடந்த புனிதனாக இருக்கக்கூடியவன். அவனை உணர வேண்டும்னா என்ன வேணும்? அவன்தான் வரணும். உணர்வறிய மெய்ஞானம். உணர்வதற்கு அரியது மெய்ஞானம். உணர்வதற்கே அரியதுன்னா வார்த்தையினால் சொல்லலாம் முடியாது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன்னு சொல்லிட்டார் முதல்லையே. அப்படி அரிய பரம்பொருள், அரிய பொருளே அவிநாசியப்பா பாண்டி வெல்லமே அப்படின்னாரு மணிவாசகர். அப்போ அவனை எப்படிங்க உணர்றது? அவன் வந்தால் தான் உணரும். பேரறிவுடையவன், பூரண அறிவுடைய பெருமான் தன்னை அறிவிக்கணும்னா அவன் நம்ம அறிவில் பொருந்தி நின்று உணர்த்தினாதான். அப்போது பரஞானத்தினால் மட்டுமே அறியப்படக்கூடியவன் சிவபெருமான். கலைஞானத்தினாலும் அபரஞானத்தினாலும். என்ன கலைஞானம்? நான் ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜிலேருந்து படித்து அதுக்கப்புறம் தொடக்கப்பள்ளி, அப்புறம் நடுநிலை, அப்புறம் உயர்நிலை, அப்புறம் மேல்நிலை, அதுக்கப்புறம் பட்டப்படிப்பு, அதுக்கப்புறம் முதுகலை, அப்புறம் முதுமுனைவர், இதெல்லாம் படிச்சுட்டு சிவபெருமான் அறிய முடியுமா? உணர்ந்துக்க முடியுமான்னா உணர முடியாது. அவனே குருநாதனா அவன்தான் உணர்த்தணும், மறந்துடக்கூடாது.
அதனால் அவன் சேக்கிழார் சொன்னார் கடந்த புனிதன், பொருள் திருமறைகளை எல்லாம் கடந்த புனிதர் இனிது அக்கோயில். சிவபெருமான் எப்படி வீற்றிருக்கிறாரா, என்னமோ இவங்களுக்கெல்லாம் கருணை செய்யணுமா அப்படின்லாம் இல்லை, இனிது உட்காந்துருக்கிறார். எப்படா வருவான், நாளைக்கு வருவான், சரி பரவாயில்ல அடுத்த வாரம் வந்துடுவான், சரி பரவாயில்ல அடுத்த மாதம்னாச்சும் வருவான், சரி கூட அடுத்த வருஷம்னாச்சும் வருவான் அப்படின்னு சாமி நாம் வந்தாலும் வரலைனாலும் சரி வருவான் அப்படின்னு நினச்சிருக்கிறார். இனிது மறைகள் தந்த இறைவர் எதுக்கு கொடுத்தாரு, உலகம் உய்வதற்காக மறைகளை கொடுத்தார். அப்போ அந்த பொருள் திருன்னு சொன்னார். அந்த புனிதர் இனிதாக உரையக்கூடிய கோயில் என்னத்துக்கு இருக்கிறார், அங்கே இறைவன் வாழ்கிறது இடம் கோயில் அப்படின்னாரு. எதுக்குங்க கோயிலில் வாழ்கிறார் சொல்கிறாரு பாருங்க, மருள் துறை மாற்றும் ஆற்றால் வழிபடும் தொழிலராகி. எல்லாரும் வந்து சிவபெருமானை வணங்குறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் யாரோ ஒரு விண்ணப்பம் இல்லையா, இன்பமாக இருக்கிறவர்களும் என்ஜாய் பண்ணுங்க, இன்னைக்கு பர்த்டேவா வண்டி எடு நேராக மகாபலிபுரம் போகலாம் பீச்சில் இல்லையா அப்படின்னு நமக்கு இன்பமாக இருக்கிறவங்களும் நம்ம அறியாமல் என்ன பண்ணோம், இங்கே போ இங்கே போன்னு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், நல்லா சாவி கொடுப்போம், கிளம்பிடுவோம். துன்பம் வந்துச்சுன்னா என்ன வந்து தெரியுமா, அங்கே போய் இருக்கிறான் பாரு அந்த ஆள் தான் அதுக்கெல்லாம் காரணம், போ சாமி இப்படி பண்ணிட்டியே, உனக்கு நான் நெய் விளக்கு ஏத்தனே, பாலபிஷேகம் பண்ணனே, உனக்கு நான் அதை பண்ணினேன் இதை பண்ணினேன், எனக்கு துன்பத்தை கொடுத்துட்டியே அப்படின்னு வந்து நிற்கும். அப்போ அந்த துன்பத்தை போக்கிக் கொள்வதற்காக வர்றவங்க, இன்பத்தினால் வர்றவங்க, இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி எனக்கு என் பெருமான் தான் கதின்னு வர்றவங்க, என்ன மாதிரி வராமே இருக்கிறவங்க எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா உயிர்களுக்கும் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, கருணை செய்துக்கிட்டே இருக்கிறார். இந்த இடத்துல சேக்கிழார் சொல்கிறார் பாருங்க, சிவபெருமான் எதுக்கு இந்த கோயிலில் வாழ்கிறார் அப்படின்னா, மருள் துறை மாற்றும் ஆற்றால் வழிபடும் தொழிலராகி. இறைவனை வழிபடுவதே நம்முடைய தொழிலை மாற்றும். நம்ம வாழ்றது செய்யக்கூடிய தொழில் இல்லைங்க, நாம் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். என்ன தொழில் தெரியுமா, அப்பர் சாமி வந்தீங்கன்னா ஒரு தேவாரம் சொல்கிறார், திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவன்னர் திறமுருகால் பேசாராகில் உருகாலும் திருக்கோயில் சூடாராகில் உன் பதம் முன்பு மலர் பறித்திட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில் அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பிறப்பதற்கே தொழிலாகி செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரு. சாகணுங்கிறதுக்கு பிறப்பெடுக்கணும். இதுக்கு பிறப்பெடுத்தால் என்ன அர்த்தம் தெரியுமா, இப்போ எல்லாம் நீங்கள் திருமுறைகளை பார்த்தீங்கன்னா சாமி பிறவாமை வேண்டும். காரைக்கால் அம்மையார்ட்ட வந்தீங்கன்னா இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், சாமி பிறவாமை வேண்டும். மண்ணுலகத்தில் பிறவி மாசற எண்ணிய பொருள் அப்படின்னு விநாயகர் யாரை பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க, சாமி எழுகடல் மணலை அளவிடல் அதிகம், ஐயோ எனது இடர்பிறவி அவதாரம் அபயம் உனது அடிமை, சாமி போதும் இந்த பிறவிலையாச்சும் என்னை கொஞ்சம் காப்பாற்றி சிவலோகத்துக்கு கூட்டு போயிடுங்க, மறுபடியும் இங்கே போட்டுறாதீங்க, ஏன்னா மறுபடியும் என்னவா போடுவாருன்னு தெரியாது. இந்த பிறவி மனித பிறவி, இதில் நாம் உஷாராக இருந்து சாமியை அடையக்கூடிய முயற்சியை கற்றுக்கிட்டோம்னா 1வது பாஸ் ஆனால் 2வது போட்டுருவார் அடுத்த பிறவியில். பரவாயில்ல, ஏதோ இந்த பிறவியில் கண்டிகை கட்டி திருநீரை பூசி சிவசிவான்னு சொன்னோமே, அடுத்த பிறவியில் நமக்கு அந்த தொடர்ச்சி கொடுத்துருவார். அதுதான் பரஞானம். இதை தவிர என்ன தான் நம்ம படித்தாலும் அதெல்லாம் எப்போ வரும், நம்ம கூட வருமானா வராது. சின்னதாக அந்த மூளையில் என்ன ஓடக்கூடிய நரம்பு ஓடக்கூடிய ரத்தம் கொஞ்சம் அந்த தன்மை கெட்டியாகிடுச்சின்னு வைங்க, ரத்தம் ப்ரெஷர் அப்படிங்கிறமே அப்படி கெட்டியாகி இங்கே நின்றுடுச்சின்னு வைங்க, எல்லா பட்டமும் நான் யாருன்னே தெரியாது. அப்புறம் எங்கே நீங்கள் யார், நாங்கள் மனைவியாவது மக்களாவது சொத்தாவது பத்தாவது கோமா சொல்கிறோமா இல்லையா, பார்க்குறோமா இல்லையா. அப்போது இறைவனை
அறியக்கூடிய ஞானம், அதுதான் ஞானம், அறிவுன்னு பேர். நம்ம சமயத்தில் அறிவுனாவே என்ன பேர் அர்த்தம்? இறைவனை பற்றி அறிந்து கொள்ளக்கூடியதுக்கு தான் அறிவுன்னு பேர். மற்றதெல்லாம் எத்தனை நாளைக்கு இருக்கும், எப்போ போகும்னு தெரியாது. ஏன் அப்படின்னா நாம் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் நமக்கு இருக்குதா அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்து படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குதா? இல்லை. கற்றுக்கிட்டதெல்லாம் இருக்குதா? இல்லை. புதுசு புதுசாக வருது, போகுது, மறையுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆக இறைவனை பற்றிய அறிவுக்கு பேர் தான் அறிவு. கற்றதனால் ஆய பயன் என் கொள், வாளறிவன் நல் தாள் தொழார் எனின் பயன் என், திருவள்ளுவரே கேட்கிறார். அப்ப இறை வழிபாடு ஒன்றுதான் பிறவியை மாற்றும் தன்மை உடையது. மருள் துறை மாற்றும் ஆற்றாள் வழிபடும் தொழிலராகி. மருள் துறை முத சொன்னது பொருள் திருமறை. அதுக்கு எதிர் அப்படியே பார்த்தீங்கன்னா மருள் துறை. உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் இருக்கிற துறைக்கு மருள் துறைன்னு பேர். என்னது? மயங்கி கிடக்கிற துறை. இப்படி ஒரு துறை இருக்குதா? ஆமாங்க, அதில் தான் நாம் எல்லாமே கிடக்கிறோம். ஏதோ ஒரு மயக்கம், ஏதோ ஒன்று மனதினால், வாக்கினால், காயத்தினால், இப்படியோ ஒரு வகையில் என்ன பண்ணுறோம்? ஆமாம், மருளின் வழியாக ஆகின்ற அந்த மயக்கம் என்னத்தை தருது அப்படின்னா, நமக்கு நிறைய பிறவிகளை இன்னைக்கு சொல்லணும்னா விலையில்லாத அப்படின்னு சொல்லலாம், இலவசம் சொல்லலாம். அந்த மாதிரி நமக்கு தாராளமாக பிறவியை கொடுத்துரும். அதனால் மருள் துறை மாற்றும். அப்போ அந்த மருள் துறையை மாற்றணும். இப்போ அருள் துறையாகிய பொருள் துறையை கொண்டு இறைவனை வழிபடாதவர்கள் மருள் துறையிலிருந்து மீண்டு வர முடியாது. அந்த மருள் துறை மாற்றும் ஆற்றால், ஆறுனா வழி. அந்த மருள் துறையிலிருந்து நாம மீண்டு வருவதற்கு என்ன வழி அப்படின்னா, பொருள் திருமறை கடந்த புனிதரை வழிபடணும். ஒரே விஷயம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஒன்றும் பயம்லாம் வேணாங்க. நீ இன்னும் போய் காடு மலையெல்லாம் தவணா செய்யணும்லாம் அவசியம் இல்லை. எங்கேயும் போய் விரதம் இருக்கணும், இல்லை அப்புறம் நீங்கள் குண்டமெல்லாம் இறங்கணும், அழகு குத்தணும் அப்படின்னா சொல்லலை. என்ன சொன்னாங்க? சிவபெருமான வணங்கினா போதும், அவ்வளோதான். சிவபெருமான வணங்கினா போதும். ஏன் வணங்கணும்? அவன் தான் மெய்ஞானம், மெய்ப்பொருள். அவனை வணங்கிட்டே இருந்தா அவன் நம்ம அறிவிலிருந்து தன்னை உணர்த்துவான். அவனை உணர்ந்துட்டா மருள் துறையிலிருந்து மீண்டு விடலாம். மருள் துறையிலிருந்து மீண்டா நமக்கு பிறவியாகி அந்த நோய் பிணி அறுக்கப்படும். அதனால் மருள் துறை மாற்றும் ஆற்றா. இது யார் செய்யக்கூடியது? ஒரே ஒருத்தர் தான் செய்வார். அதுதான் புனிதன். புனிதன்னா அவனுக்கு தான் பேர். அவனையே அடைஞ்சதுனால அம்மாவுக்கு என்ன பேர்? புனிதவதியார். என்ன பேர் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் ஒரு புண்ணியம் வேணும் இல்லையா? அப்போ வழிபடும் தொழிலராகி, புனிதராகிய இறைவர் செயல். புனிதன்தான் மாசு நீக்கி புனிதமாக்க முடியும். அவன் எப்பையும் குற்றமில்லாதவன், மாசில்லா மணி. அதனால் அவன்தான் நம்ம மாசுங்கிற குற்றத்தை எல்லாம் நீக்க முடியும். அப்போ அவனை தான் வணங்கணும் இல்லையா? அதனால் சொன்னார், புனிதரை இறைவர் செய்யும் செயலே பிறவியை மாற்றுதல் என்பது. அதனால் அவரை வழிபடக்கூடிய செயலினை செய்பவர் தொழிலராகி. தொழில்னா என்ன? எனக்கு இதே தொழிலாக போச்சுங்க அப்படிங்கிறமல்ல, என்ன அர்த்தம்? இதே தாங்க செய்வார். இறைவனை இறைவனை வழிபடுவது நாளும் நாம் செய்யக்கூடிய கடமையாக வைத்திருக்கணும். தொழில் அப்படின்னு நாம வச்சிருக்கணும். அதான் சொன்னாரு, வழிபடும் தொழிலராகி. அப்படி இருள் கடு ஒடுங்கும் கண்டத்து இறையவர்க்கு உரிமை பூண்டாருக்கு அருள் பெரும் தொண்டு செய்வார். அவர் எவர்? எரிபத்தராவார். தொண்டு செய்வார் யாருக்கு? இறைவர்க்கு உரிமை பூண்டாருக்கு அருள் பெரும் தொண்டு செய்வார். அவர் எரிபத்தர். இறைவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவர் எரிபத்தர். ஏன்? இருள் கடு ஒடுங்கும் கண்டம். இறைவனை சொல்லும் பொழுது அவனுடைய அடையாளத்தை சொன்னார் சேக்கிழார். இருள் கடு ஒடுங்கும் கண்டம்.
அந்த திருநீலகண்டம், இறைவனுடைய கண்டம் எப்படிப்பட்டது? திருநீலகண்டம். திரும்ப திரும்ப நம்ம இறைவனுடைய மேனி செம்பொன் மேனி. அதனால தான் சாமிக்கு பேர் என்ன வச்சிருக்கிறாங்க? செம்பொற்சோதி நாதர். அவனுடைய திருமேனி செக்கச்சிவந்த திருமேனி. கண்டம் கழுத்து மட்டும்தான் கருத்த கண்டம், நீல நிறம். ஆமாம், சிவபெருமான் நீல நிறமாக உடம்பு இருக்கிற படத்தையெல்லாம் வாங்கக்கூடாது. அவனுடைய மேனி எப்பேற்பட்டது? செக்கச்சிவந்த மேனி. இந்த விஷத்தை உண்டதனால கண்டம் நீலம். அந்த நீலகண்டம் உடையதனால சிவபெருமான் தன்னை தானே முதல்வர் என்று உயிர்களுக்கு காட்டுவதற்காக விடத்தை உண்டார். எதுக்கு? அவர் நினைச்சா அதெல்லாம் ஒண்ணுமில்லாம பண்ணியிருக்கலாம். இப்ப நினைச்சு பாருங்க, ஒன்றும் வேணாம், அவ்வளோ பெரிய விஷமெல்லாம் வேணாம் சிவபெருமானுக்கு. ஒரே சொட்டு 100 லிட்டர் பால் வச்சிருக்கிறோம் ஒரு பூனையில், சும்மா ஒரு சொட்டு மட்டும் கலந்தா என்ன ஆகும்? அத்தனையுமே விஷமாயிடும். இதுதான் இயல்பு. சிவபெருமான் வந்து ஆழகால விஷத்தை என்ன பண்ணாராம்? சும்மா இவ்வளோண்டாக்கிட்டார். நம்ம தேவாரத்திலே சொல்கிறாங்க, இந்த விஷத்தை என்ன பண்ணாரா? அப்படியே அவருக்கு சாதாரண, நமக்கு தான் இவ்வளோ பெருசு, அவருக்கெல்லாம் அப்படியே இந்த விடத்தை உண்டாரு. நம்ம ஞானசம்பந்தர் தான் பாடுறார், நஞ்சை கண்டத்து அடக்கும் அதுவும் நன்மை பொருள் போலும், திருவண்ணாமலை பதிகத்தில். இப்போ சிவபெருமானுக்கு உள்ள அவர் விஷம் உள்ளே போனவொடனே என்ன ஆயிடுச்சு? அது அமுதமாயிடுச்சான், நன்மை பொருள் ஆயிடுச்சான். அப்போ அவன் எவ்வளவு பெரிய நன்மை பொருள் அப்படின்னு. ஏன் விஷம் உண்டாலும் விஷம் அமுதமாக இருக்குது. யாருக்கு? அவனுக்கு மட்டுமல்ல, அவன் அடியார்களுக்கும். யாருக்கு? அப்பர் சாமிகிட்ட வந்தீங்கன்னா அவர் வரலாறுல பார்த்தீங்கன்னா, சமணர்கள் பால் சோத்தில் விஷம் கலந்து கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணார்? விஷம் தானே கொடுக்குறீங்க, திருச்சிற்றம்பலம், சிவபெருமான் இருக்கிறார், அவர் பார்த்துக்குவார். என்ன சொல்கிறாரு? உள்ள சிவபெருமான் இருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவார்னார். அது விஷம் பால் சோறு சாப்பிட்டாரு. என்ன பண்ணாரா? உள்ள இருக்கிற சிவபெருமான் நஞ்சு அமுதாக்கி வித்தார் நனிபள்ளி அடிகளாரேன்னு அவரே தேவாரத்தில் பாடுறார். நமக்கும் செய்வார். நாம் சொன்னாதானே உள்ள இருக்கிறவன் பார்த்துக்குவான், எல்லாம் பெருமான் பார்த்துக்குவான். நாம் நின்னாதானே நஞ்சு அமுதாக்குவார். நாம தான் இல்லையா? நம்ம அறிவு எப்படி? நம்மளை நாமளே காப்பாற்று. அதனால் அருளாளர்கள் அவன் நினைவு பிரியாமல் மறக்காமல் இருந்தாங்க. அத்தகைய அந்த திருநீலகண்டமுடைய பெருமான் அவனை வழிபாடு செய்யக்கூடிய அடியார்களுக்கு தொண்டு செய்பவர் எரிபத்தர். இறைவனுக்கு தொண்டு செய்பவர் இல்லை, இறைவனை இவன்தான் என் பிறவியை மாற்றுவான்னு உணர்ந்து பிறவியை அறுப்பதற்காக வந்து உணர்வோடு வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அடியார்கள். அந்த அடியார்களுக்கு அருள் பெரும் தொண்டு செய்பவர் எரிபத்தர் ஆவார். அதனால அரண்பால் அன்பு, சிவபெருமான் மேல இருக்கிற அன்பு மிகுதியாகி என்ன ஆயிடுச்சு? அவருக்கு அவருடைய அடியார்பால் வந்ததனால எரிபத்தர் அடியாருக்கு தொண்டு செய்கிறார். என்னங்க, சிவபெருமானுக்கு தொண்டு செய்யாம அடியாருக்கு தொண்டு செய்கிறாருன்னு சொல்றாரு அப்படின்னா, சிவபெருமான் மேல வச்சிருக்கிற அன்பு என்னாச்சு? பெருகி 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 அதன் காரணமாக அவன் அடியாருக்கு தொண்டு செய்யக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து விட்டுடுச்சு. முதல்ல யார் மேல அன்பு இருக்கணும்? சிவபெருமான் மேல அன்பு இருந்தா தான் அடியார் மேல அன்பு வரும். ஆனால் வந்த உடனே தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு பணிந்து வணங்கினார். சிவா பெருமான் செஞ்ச கருணை தானே. அவர்கள் இறைவனை அடைந்தவர்கள், நாயன்மார்கள். அவங்கள வந்து வழிபட்டா நமக்கு 7 தலைமுறைக்கும் சிவபுண்ணியம். அதனால தான் இறைவன் கருணையினால் இந்த திருப்பணி, இந்த வழிபாடுகளுக்கு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. எல்லாம் குருவருளும் திருவருளும் காரணம். அப்போ அவர் செய்த அடியார் பணி எப்பேற்பட்டதுன்னா, இறையவர்க்கு உரிமை பூண்டாருக்கு தொண்டு செய்யக்கூடியது அவர் செய்வாராகிய அவரே இருக்கிறார். அடியாருக்கு தொண்டு செய்யக்கூடிய எரிபத்தர் ஆவார்.
மழை வளர் உலகில் எங்கும் மன்னிய சைவம் ஓங்க அழலவிர் சடையான் அன்பர்க்கடாதன அடுத்த போது முழை அரியென்ன தொன்றி முரண்கட எறிந்து தீர்க்கும் பழமறை பரசும் தூய பரசுமுன் எடுக்க பெற்றார். எரிபத்தர்னு பேர் சொல்லிட்டார். அது எப்படி இருப்பார் தெரியுமா? சிங்கங்க. எப்படினாரு? சிங்கன்ட்டார். சேக்கிழார் எப்படி காமிக்கிறார் பார். முளை அரி என்ன அப்படின்ட்டார். அரினா சிங்கம். பாருங்க, அருமையா சொன்னார். மழை வளர் உலகில் எங்கும் மன்னிய சைவம் ஓங்க பரசு முன் எடுக்க பெற்றார். மழை வளர் உலகு, உலகம் நீரில்லாம இல்லை, நீரின்றி அமையாது உலகு. மழை, மழையினால், மழையினுடைய துணையினாலே வளர்ந்து வருவது உலகம். நீர் இல்லைனா ஒண்ணுமே கிடையாது. பாரவன்கான் பாரதனில் பயிரானான் கான், பயிர் வளர்க்கும் துளியவன் கான், துளியில் நின்ற நீரவன் கான். நீருடைய இன்றியமையாமையை நாம உணரணும். நம்முடைய சேலத்தில் அற்புதமான ஒரு பாரம்பரியமிக்க நதி, பழங்காலம் தொட்டு தொடர்புடைய நதி ஒன்று இருந்துச்சு. வயசானவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த ஆற்றுக்கு பேர் என்ன? திருமணிமுத்தாறு. இன்னைக்கு யாரா கேட்டீங்கன்னா திருமணிமுத்தாரா அப்படின்னு ஒரு ஆறு இருந்ததா அப்படின்னா கேட்போம். அந்த ஆற்று கரை ஒட்டி நம்முடைய சிவாலயங்கள், சுகவனேச பெருமான் திருக்கோயில், உத்தம சோழபுரம், நஞ்சை இடையாறு வரை இருக்குது. சமீபமாக நம்முடைய அகில பாரத துறவியர்கள் அவங்க கூட்டமைப்பு சார்பில் திருமணிமுத்தாறு ஒவ்வொரு நதிக்கும் திருமேனி செய்து யாத்திரை செய்து ஒவ்வொரு நதியாக அவர்கள் இந்த உலகம் உய்வதற்காக இருக்கக்கூடிய நதியை காக்கணும்னு துறவிகள் பொதுநலன் கருதி கருணையோடு ஒவ்வொரு நதிக்கும் யாத்திரை, காவிரி யாத்திரை தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடக்குது. காவிரி உற்பத்தியாகக்கூடிய குடகிலிருந்து தொடங்கி பூம்புகாரில் சென்று கடக்கக்கூடிய அத்தனை பகுதிகளுக்கும் காவேரி யாத்திரை நடக்கும். அதுபோல் நம்ம பகுதியிலேயும் திருமணிமுத்தாறு யாத்திரை நடந்தது. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அந்த திருமணிமுத்தாறு நம்முடைய பகுதியில் மீண்டும் என்னாகணும்? அந்த நதி ஓடணும். அதனால் விவசாயம் மற்ற அனைத்தும் செழிக்கணும். அப்படிங்கிறதுக்காக அந்த திருமணிமுத்தாறை மையமாக கொண்டு வர செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 11 நாட்கள் சேலத்தில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாநாடு, துறவியர்கள், சிவனடியார்கள், முத்தமிழ் மாநாடு, விவசாயிகள் மாநாடு அப்படின்னு நடக்குது. அதில் 18ஆம் தேதி செப்டம்பர் சிவனடியார்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அதை நம்முடைய ஞானாசிரிய பெருந்தகையினுடைய திருநாமத்தில் அதை அவர்தான் பொறுப்பாளராக அடிப்படையாக கொண்டு நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நடக்குது. சேலத்தில் ஒரு அற்புதமான ஏற்பாடு. ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க? நீர் தான் ஆதாரம். தண்ணி இல்லாமல் எதாவது இருக்க முடியுமா? நம்ம உடம்புல நீர் இல்லாமல் இருக்க முடியுமா? நீர் சத்து பூராம் போயிடுச்சிங்கன்னு சொல்லி கொண்டு போய் 4 பாட்டில் குளுக்கோஸை விட்டாதான் ஆமாம் எந்திரிச்சு நடமாடவே முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்? உடம்புக்கு மட்டும் இல்லை, அந்த உலகத்துக்கும் அப்படிதான். நீரின்றி அமையாது. அதனால் மழை வளர் உலகம், மழையின் துணையினால் வளர்ந்து வரக்கூடிய இந்த உலகம் அப்படின்னு சொன்னார். வானின்று உலகம் வழங்கி வருதலா நம்முடைய திருக்குறள். அப்போ அந்த உலகத்தில் எங்கும் மன்னிய சைவம் ஓங்க, அதை மன்னிய சைவம் எங்கும், நிலை பெற்ற சைவ சமயம் எங்கும் ஓங்கி வளர. சைவம்னா என்ன? சைவம் ஓங்கணும்னு சேக்கிழார் சொல்றாரு. அதுக்கு தான் எரிபத்தர் தொண்டு செஞ்சாருங்கிறார். சைவம்னா என்னங்க? சைவம் ஞான திருமூலர் அருமையா சொல்றார். திருமூலர் திருமந்திரத்தில் சொல்றார், சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆதல். சைவம் தனையறிந்து ஆளக்கூடியது. சைவம் சாயுச்சியமே. சைவம்னா என்ன?
சிவபெருமானோடு சம்பந்தமாகுவதுதான் சைவ சமயம் சொல்லுது. இப்போ நம்ம எதோட சம்பந்தமாக இருக்கிறோம்? அவனை தவிர எல்லாத்துக்கூடையும் சம்பந்தமாக இருக்கிறோம். அது இல்லை சைவம்ங்கிறது. சைவம்ங்கிறது என்னன்னா சிவத்துடன் சம்பந்தமாகுதல். பெருமானே எப்பங்க அது வரும்? எப்படி சம்பந்தமாகிறது? அவன் தான் வரணும். சரி, அவனை வர சொல்லுங்க. நீங்கள் தான் அவனை கேட்கணும். எப்படிங்க வருவார்? நம்மளை போல வருவார். மானிட சட்டை தாங்கி வருவார். வந்து குருநாதராக அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமை சிறுமையன்றிகளாதே திருவடியினையை பிரியாது. வந்துட்டா பிடிச்சிக்கணும். இம்மையே உன்னை தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம செஞ்ச புண்ணியத்தில் வந்து சேர்ந்துட்டோம். நாம் கேட்டோ கேட்காமையோ கண்டிக கட்டிட்டோம். விரும்பியோ விரும்பாமலையோ திருநீரை பூசிட்டோம். வழி தவறியோ தெரிஞ்சோ சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். இன்னமே அங்கிருந்து போகக்கூடாது. சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆகுதல், தனையறிந்தே சிவமாதல். இதை தான் சைவ சமயம். சைவ சமயங்கிறது என்ன? சிவனோடு சம்பந்தமாகுவது மட்டுமல்ல, சிவமாகுவது. சித்தமலம் அறிவித்து சிவம் ஆக்கி இணையாண்ட அத்தன். இதை தான் சைவ சமயம் சொல்லு. அந்த சமயம் நிலை பெற்ற சமயம். மன்னிய சைவம் எப்பொழுதும் நிவை. உலகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய உயிர்கள், பாசத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய உயிர்களை அவன் உள்ளிருந்து உணர்த்தி அறிவித்தி தன்னோடு சம்பந்தப்படுத்தி தானாக்கி கொள்கின்றான். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா அப்படின்னார். அப்படிப்பட்ட சைவ சமயம் நிலைத்து செழிப்பாக ஓங்கணும். எங்கும் மேம்பட்டு நிற்க வேண்டும். நிலை பெற்ற சமயம், நிறைவாக இருக்கக்கூடிய அந்த சமயம், நிலை பெற்றிருக்கக்கூடிய அந்த சமயமானது எல்லா இடத்திலையும் மேம்பட்டு நிற்க வேண்டும் என்பதற்காக தொண்டு செய்பவர் எரிபத்த நாயனார். எல்லா நாயனாரும் தான் தொண்டு செஞ்சாங்க. அந்தந்த காலகட்டத்தில் சைவ சமயம் புறச்சமய தாக்கத்தினால் சைவ சமயம் அப்படியே தாழ்ந்திருக்கிற மாதிரி தெரியும் பொழுது இறைவன் தக்க அருளாளர்களை அனுப்புவார். ஞானசம்பந்தர் வந்தார். கூன் பாண்டியனுடைய வெப்பு நோயை தீர்த்து பாண்டிய நாட்டில் சைவ சமயத்தை தலைத்தோங்கச் செய்தார். இப்படி நாம் பார்க்குறோம். இப்போ ஏன் சைவம் ஓங்கணும் அப்படின்னா, சைவ சமயம் ஓங்கினாதான் இந்த உலகத்துக்கு காரணம் தேவை. நீர், அந்த மழை கிடைக்கும் மண்ணுக்கு, இல்லைன்னா கிடைக்காது. ஏன்? நம்ம ஞானசம்பந்தர் அருமையாக பாடுறார். வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம், வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம். எல்லாரும் வாழ்க. வீழ்க தன்புணல். அப்போ அந்த குளிர்ச்சியான அந்த நீர் வானிலிருந்து இங்கே வீழ்ந்துடும், மண்ணில் வந்து விழுந்தாதான் எல்லாரும் வாழ முடியும். யார்? வானவர் ஆனினம் அந்தணர். எல்லாரும் வாழணும்னா என்ன வேணும்? குளிர்ந்த புனல், நீர் மண்ணுக்கு வரணும். சைவ சமயம் ஓங்கி இருந்தாதான் மழை இருக்கும். மழை வளர் உலகில் எங்கும் மன்னிய சைவம் ஓங்க. அழல் அவிர் சடையான் அன்பர்க்கு அடாதன அடுத்த போது. அழல் அவிர் சடையான், சிவபெருமானுடைய சடையை சொன்னார். எப்படிப்பட்ட சடை? அப்படியே தீ போல. அழல்னா தீ, அவிர் சடை அப்படியே செந்நிறத்தினுடைய சி. அதோட அற்புதமான அந்த தீ நிறத்தை போல சடையுடைய சிவபெருமான். திருவையாறில் சாமிக்கு பேர் என்ன தெரியுமா? செஞ்சடை அப்பர், செம்பொற்சோதிநாதர், செஞ்சடை அப்பர். அழல் நீர் ஒழுகி அணைய சடையும் அப்படின்னு நம்ம அருளாளர்கள் பாடியிருக்கிறாங்க. இப்போ அழல் அவிர் சடையானாகிய சிவபெருமானுடைய அடியவர்களுக்கு அடாதன அடுத்த போது. அடாதன அடுக்க, ஐயோ அடுக்குமா அப்படின்னு கேட்குறமே.
அந்த மாதிரி வரத்தகாத தீங்குகள் நேரும் பொழுது யாருக்கு? சிவபெருமானுடைய அடியார்களுக்கு தீங்குகள் வரக்கூடாது. அப்படி வரும் பொழுது அந்த தீங்குகளை நீக்குவதற்காக எப்படி வருவாரு? முழையறி என்ன தோன்றி முரண்கடை எறிந்து தீர்க்கும் பழமறை பரசும் தூய பரசு முன் எடுக்க பெற்றார். 2 பரசு சொல்றார். அப்ப முழை அரி சிங்கம். முழைனா சிங்கங்கள் வாழக்கூடிய குகை, மறைவிடம். ஒரு எங்க இருப்பார்னு தெரியாது எரிபத்த நாயனார். எங்கேயாவது அடியார்களுக்கு வரக்கூடாத தீங்கு வந்துருச்சுன்னா எங்கெங்க இருந்தாருன்னே தெரியலீங்க. பார்த்தா திடீர்னு வந்துட்டார். சரி, சிங்கம் வந்து பார்த்துட்டே இருக்க முடியுமா? மானு மயில் இது மாதிரி போகிற மாதிரி காட்டில் போய் சிங்கத்தை எப்பயும் உலாவிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்காது. எப்படி இருக்கும்? தன்னுடைய குகையில் மறைவிடத்தில் பதுங்கி இருக்கும். அவசியம் வரும் பொழுது தான் என்ன ஆகும்? வரும். அதுபோல முழை அரி சிங்கம், அப்படி பதுங்கி வாழக்கூடிய சிங்கம் போல அவசியம் ஏற்படும் பொழுது அது என்ன பண்ணும்? தனக்கு பசின்னு வந்துட்டா வெளியே வந்து ஒரே புடி தாவி பிடிச்சிடும். அதுபோல எரிபத்த நாயனார் அடியார்களுக்கு தீங்கு நேரும் பொழுது அப்படியே குகையிலிருந்து வெளிவரக்கூடிய சிங்கம் போல அவசியம் நேரும் பொழுது அஞ்சாது வீரத்தோடு எழுந்து வருவார். ஏங்க சிங்கத்தை சொன்னாரு அப்படின்னா, சிங்கம்தான் அந்த வலிமையுடைய, யானை மீதே பாய்ந்து அதை கொள்ளும் சிங்கம். அதனால வேற எதுவும் சொல்லாம என்ன பண்ணாரு? சிங்கம்ன்ற முழை அரிசி போல். அதே மாதிரி அவ்வளவு வலிமையினால சிங்கத்தை இங்க சொன்னார் ஓமையா. அவ்வளவு சீற்றத்தோட சீறி வருவார். முரண்கடை எறிந்து தீர்க்கும். இந்த சீறுதல் எப்ப வரும்? அடியாருக்கு துன்பம் நேரும் பொழுது வரும். எதுக்காக இந்த கோபம் வருது அப்படின்னா அன்பினால் வருது. எதனால வருது? மறந்துடக்கூடாது. ரொம்ப கோபக்காரர் ஆச்சர் இவரு அப்படின்னு எரிபத்த நாயனார் கும்பிட போகல நீங்க நினைச்சிடாதீங்க. அவர் சீறினார் சிங்கம் போலன உடனே ஐயோப்பா அப்படின்லாம் பயந்து கூடாது. அவரு அன்புடைமையாய் எழுந்த சிவ பணிவிடைன்னு பேர். அதுக்கு என்ன சொல்றாரு? சிவபெருமான் மீது கொண்ட அன்பினால அடியாருக்கு துன்பம் நேரும் பொழுது அந்த துன்பத்தை நீக்குவதற்காக அவர் செய்யக்கூடிய பணிவிடை அது. அந்த பணிவிடை தான் இங்க சொல்லக்கூடிய அவருடைய தொண்டு. அப்ப நாம என்ன நினைச்சிடக்கூடாது? கோபம் என்பது குற்றம். 6 வகையான குற்றம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. காம, குரோத, லோப, மத, மாச்சரிய இப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று உண்டு. இதெல்லாம் இருக்கக்கூடாது. கோபம், மோகம், மதம், மாச்சரியம், லோபம், குரோதம் அப்படின்னு இதெல்லாம் உயிருக்கு குற்றங்கள். அதனால இங்கே இவர் சீரின உடனே இவருக்கு குற்றம் நினைச்சிடாதீங்க. இவர் மனக்குற்றம் இல்லாதவர், அன்பு காரணமாக அடியார்களுக்கு பணிவிடை செய்பவர்ங்கிறத மறந்துடாதீங்க. அதனால முரண்கடை எறிந்து தீர்க்கும் பழமறை முரசு. என்ன முரண்? பகை நீங்குமாறு அந்த வரக்கூடிய துன்பத்தை நீக்கக்கூடிய, அதான் முரண் கெட எரிந்து தீர்க்கும். அப்ப நம்ம அப்பர் சாமி பாடுறார் இல்லையா? அண்ணல் அரண் முரண் ஏறும் அகலம் வளாய அறவும். திருவதிகை பதிகத்துல 5வதி யாதொன்றுமில்லை பதிகத்துல சொல்றார். அப்போ அடுத்தார்க்கு அரணும் அடுக்காதார்க்கு முரணும். துன்பம் வருபவர்களுக்கு பாதுகாப்பாகவும் துன்பம் செய்பவர்களுக்கு முரணாகவும் இருப்பார். அரண் முரண். யாருக்கு அரண்? அடியார்களுக்கு அரண். யாருக்கு முரண்? அடியார்களுக்கு துன்பம் செய்பவர்களுக்கு முரண். முரண் கெட, அந்த துன்பம் செய்யபவர்களுடைய பகை கெடுவதற்கு மறுபடியும் அந்த மாதிரி துன்பத்தை செஞ்சு பாவத்தை சேர்த்துக்காதீங்கிறதுக்காக தண்டிப்பவர். தண்டிக்கிறதுனாவே நமக்கு என்னதான் இருந்தாலும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அந்த காலத்தில் பள்ளிக்கூடம் போனால் வாத்தியார் என்ன பண்ணுவார்? படிக்கலைன்னா ஆமாம் முட்டியிலேயே அடிப்பார் இல்லையா?
வீட்டுக்கு வந்து அடிச்சிட்டாரு வாதியார்னு சொன்னால் அதே முட்டியிலேயே அப்பாவும் அம்மாவும் அடிப்பாங்க. நீ ஒழுங்காக படிச்சிருக்க மாட்ட. அந்த காலத்தில் எதுக்கு? ஐயோ எப்படியாவது அவன் படிக்கணும் அப்படின்னு வாதியார். அதே மாதிரி எப்படியாவது படிக்கணும்னு அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? அது என்ன, அது தண்டனையா அப்படின்னா இல்லை, அது ஒரு வகை கருணை, அன்பு. ஐயோ நம்மக்கிட்ட படிக்கிற பையன் ஃபெயில் ஆகாமல் பாஸ் ஆகிடணுன்னு வாதியாருக்கு அன்பு. அப்பா அம்மாவுக்கு ஐயோ நம்ம பையன் நம்மளை மாதிரி இல்லாமல் எப்படியோ கொஞ்சம் படித்து முன்னுக்கு வரணும்னு பெற்றோர்களுக்கு அன்பு. அதை நாம் தண்டனை அப்படின்னு சொல்லுவோமா? தண்டனை இப்போ நீங்கள் அரசாங்கத்திலேயே இல்லை நீங்கள் வச்சுருக்கிறீங்க, தண்டனை கொடுக்குறாங்க, சிறையில் போடுறாங்கன்னா எதுக்கு? மறுபடியும் குற்றம் செய்யக்கூடிய எண்ணம் வரக்கூடாது. அறிவில் மறுபடியும் குற்றம் செய்யக்கூடிய எண்ணம் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த தண்டனைன்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதுபோல நீங்க இதுக்கு நாயனார் மனக்குற்றம் நினைக்காதீங்க. இது அவர் செய்யற பணிவிடை. யாருக்கு? அடியார்களுக்கு பணிவிடை. அடியார்களுக்கு அரணாகவும் அடியார்களுக்கு துன்பம் தருபவர்களுக்கு அவர்களுடைய பகைமை நீங்குமாறு முரண் கெட எரிந்து தீர்க்கும் பழமறை பரசு. தூய பரசும், 2 பரசு வச்சிருக்கிறார். பரசும் பரசு அப்படின்னு அர்த்தம். முதல்கிற பரசுக்கு சொல், பரசுதல், சொல்லுதல். அடியார்களுக்கு துன்பத்தை நீக்கி பகையை நீக்கக்கூடிய பரசு இதுன்னு சொல்லக்கூடிய பரசு வச்சிருக்கிறாராம். அதான் சொன்னாரு பழமறை பரசும் தூய பரசு. அப்போ பழமறையாக இருக்கக்கூடிய அந்த நாதம், இந்த பரசு எப்பேற்பட்டதுன்னு சொல்றதுக்கு தான் பரசுதல். சேக்கிழார் பெருமான் திருஞான சம்பந்தர் வரலாறு சொல்லும் பொழுது பரசுவது நம்பெருமான் கடல்கள் என்றால் பழுதணையாதும்பார். பரசுதல்னா சொல்லுதல். சிவபெருமானுடைய திருவடியை நினைச்சிட்டு இருக்கிறவங்க, சொல்றவங்க, கேட்கிறவங்களுக்கு குற்றம் கிடையாது, பழுது இல்லை அப்படின்னார். அதான் இந்த இடத்துல பரசும் பரசு. இப்ப தூய பரசு அடியாருக்கு வரக்கூடிய துன்பத்தை நீக்கி சிவதன்மம் செய்ய துணை செய்யக்கூடிய பரசு. என்னங்க இது தூய்மை செய்தது, என்ன சிவதன்மையை கொடுத்ததுன்னு வரலாறு நிறைவில் தெரியும். அது ஒருளும் தெரியாது. இப்படி பண்ணலாமா அவரு அப்படின்னு தான் கேட்போம். சரி கேளுங்க, அதுக்கு சேக்கிழார் பின்னால் விடை சொல்லுவார். அதனால் இப்போ இதை எப்படியும் இதில் அப்படியே நம்ம மனசு குறித்து வச்சுக்கோங்க. பரசும் பரசு, பழமறை பரசும் தூய பரசு முன் எடுக்க பெற்றார். முதன்மையாக எப்பொழுதும் தோளில் வச்சிருப்பாரு. எப்போ துன்பம் வருதோ தயாராக வச்சிருப்பார். இப்படியே தான் இருப்பார். கீழே வச்சுட்டு இடுப்பில் சொருவிட்டு வர்றப்ப பார்த்துக்கலாம், துன்பம் வர்றப்ப எடுத்துக்கலாம்லாம் கிடையாது, அப்படியே வச்சிருப்பார். பரசும் பரசு அப்படியே பார்க்குறப்பயே அடாடா கையிலேயே வச்சிட்டு இருக்கிறார். எப்பயும் நானாக தான் என்ன நினைப்பேன், அட துன்பம் வர்றப்ப பார்த்துக்கலாங்க, அப்படியே பையில் வச்சிருக்கலாம். இல்லை இடுப்பில். இப்போ அரசர்கள் கூட, படை வீரர்கள் கூட எங்கே வச்சுருப்பாங்க? வாளுக்கு அதுக்குன்னு ஒரு உரை வச்சுருப்பாங்க, இதில் தான் வச்சுருப்பாங்க கையில். ஆனால் எரிபத்தர் எப்படி வச்சுருக்கிறாராம்? கையிலே தான். பழமறை பரசும் தூய பரசு முன் எடுக்க பெற்றார். அப்படியே அவருக்கு முன்ன இருக்கும் பரசு. பார்க்குறப்பயே பரசு தான் தெரியும். ஏடா இந்த பரசு தானே தூய்மை செய்யும் அப்படின்னு சொல்லும். அது பார்க்குறப்பயே சொல்லுமா. அப்போது முன் எடுக்க பெற்றார், எடுத்து தாங்கும் பேறு பெற்றார். இப்போ அடியாருக்கு எரிபத்த நாயனார் செஞ்ச தொண்டு என்ன அப்படின்னா, அடியாருக்கு ஒவ்வொருவரும் ஒரு தொண்டு செஞ்சாங்க. அமர்நீதியார் என்ன செஞ்சார்? வர்ற அடியார்கள் தங்குவதற்கு திருமணம் சமைத்தார், அவர்களுக்கு திருவமுது ஆக்குவதற்கு பணி செய்தார், அவர்களுக்கு வேண்டியவற்றை கருத்தறிந்து கொடுத்து உதவினார். அப்படி ஒவ்வொன்றும் பார்க்குறோம். குயவனார், திருநீலகண்டத்து குயவனார் என்ன செஞ்சார்? திருவோடு கொடுத்தார். இளையான்குடி மாறனார் திருவமுது பணி செய்தார். அப்போது அடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு 2 வகை. ஒன்று அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்தல், அவங்க என்ன கேட்குறாங்களோ என்ன கருதுகிறார்களோ அதை செய்வது ஒன்று. இளையான்குடி மாறநாயனார், இயற்பகை நாயனார், அமர்நீதி நாயனார், இவங்கெல்லாம் அடியார்களுக்கு வேணுங்கிறது. இன்னொன்று என்னன்னா, அடியார்களுக்கு அடாதன அடுத்த போடு அதை
நீக்கக்கூடிய, முன்வந்து தீர்க்கக்கூடிய வீரம் ஒரு தொண்டு. நீங்கள் 63 நாயன்மாருடைய வரலாறு பார்த்தீங்கன்னா இந்த 2 வகை தொண்டுல அடங்கிடும். விரண்மிண்ட நாயனார் புறகு தட்டு, அடியார்களை வணங்காம போறா இருந்தாலும் ஒதுக்கி வைங்கயா சாமி சாமி, அவரு ஆரூர் தியாகராஜ பெருமானுக்கு நண்பர், அப்படியா, அவரையும் தள்ளி வை. வீரம் என்னால் விளம்பும் தகையதோ. சக்தி நாயனார்னு ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, கொரடு வச்சிருப்பார். சிவபெருமானையோ அடியார்களையோ தவறா பேசினா புராணம் படிக்க போறோம். இதெல்லாம் அவங்க அன்பினால் செஞ்ச பணிவிடைங்கிறத மறந்துடக்கூடாது. இப்படி விரண்மிண்டர், கலசக்தி நாயனார், இதெல்லாம் நிறைய. அப்போ இங்கே இவர் செய்யக்கூடிய தொண்டு 2வது வீரம், பணிவிடை. அன்னலார் நிகழும் நாளில் ஆநிலை அடிகளார்க்கு திண்ணிய அன்பு கூர்ந்த சிவகாமி ஆண்டார் என்னும் புண்ணிய முனிவனார் தாம் பூப்பறித்து அலங்கள் சாத்தி நிறை காதலோடும் ஒழுகுவார் ஒரு நாள் முன்பு போல். இப்ப சிவகாமி ஆண்டார் அப்படிங்கிற ஒருத்தரை சேக்கிழார் காமிக்கிறார். அன்னலார் நிகழும் நாளில், அண்ணல்னா பெருமையுடையவர். அப்போ அன்னலார் நிகழும் நாளில் ஆநிலை அடிகளார்க்கு, இப்ப இங்க அன்னலாருங்கிறது யாரு, எரிபத்த நாயனார் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளில் ஆநிலை அடிகளார்க்கு திண்ணிய அன்பு கூர்ந்த சிவகாமி ஆண்டார். அவர் வாழக்கூடிய வாழ்நாளில் சிவகாமி ஆண்டார் என்ற ஒரு புண்ணிய முனிவனார் கருவூரில் வாழ்ந்து வந்தார். அவர் யாரு அப்படின்னா திண்ணிய அன்பு கூர்ந்த சிவகாமி ஆண்டார். ஆநிலை ஆநிலை அடிகளார்க்கு திண்ணிய அன்பு, ஆநிலைங்கிறது பசுபதீச்சரம், அன்பு கூர்ந்தவர் இல்ல, திண்ணிய அன்பு. அது என்னங்க திண்ணிய அன்பு? சிவபெருமான் லிங்க திருமேனிகள் கொண்டு விளங்கக்கூடிய இடம், அவன் உரையக்கூடிய கோயில் மூலட்டான். அதுக்கு பேர் ஈச்சரம், பசுபதீச்சரம். ஆவூர் பசுபதீச்சரம், நரையூர் சித்தீச்சரம், நிறைய பார்க்குறோம். நீங்கள் நிறைய போயிட்டு வந்துருப்பீங்க எனக்கு. அது மாதிரி கணபதீச்சரம் இப்படிலாம் சொல்லலாம். இங்கே பசுபதீச்சரம், அதான் ஆநிலை. அந்த ஆநிலை அடிகள், சாமிக்கு பேர் அடிகள், ஐயாருடைய அடிகளோ பெரிய பெருமான் அடிகளோ அப்படின்னு பாடியிருக்கிறாங்க. அப்போ இறைவனுடைய தன்மை பெற்று விளங்குவதனால அவனுடைய அடியார்களுக்கு என்ன பேரு, அப்பூதி அடிகள், ஐயடிகள், நமிநந்தி அடிகள், அப்பர் அடிகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த ஆநிலை அப்பருக்கு திண்ணிய அன்பு கூர்ந்த சிவகாமி ஆண்டார். என்ன திண்ணிய அன்பு அப்படின்னா எது வந்தாலும் கலங்காத அன்புக்கு பேரு திண்ணிய அன்பு. அடப்புவாங்க, என்ன நானும் போய் தினமும் இந்த சிவபெருமானை கும்பிட்டேன், என்ன கடக்குது போங்க, இன்னைக்கு ஒரு நாள் கும்பிடாம இருந்தா என்ன அப்படிங்கிற அன்புக்கு பேர் திண்ணிய அன்பு இல்லை. என்ன வந்தாலும் சரி சிவபெருமானுக்கு நான் செய்யற தொண்டை செஞ்சே தருவேன். அடியார்கள்லாம் செய்யறாங்க பாருங்க, அந்த மாதிரி தொண்டு. அதான் அவன் உரைப்பு, அதுதான் திண்ணிய அன்புன்னு பேர். ஏங்க அந்த திண்ணிய அன்பு வந்துச்சு, எனக்கெல்லாம் வரமாட்டேங்குது அப்படின்னா அவங்க சீவம், அதாவது ஜீவன் சொல்றமே உயிர், உயிருக்கு தலைவனாக உள்ளத்தில் அவன் அப்படியே வச்சு எப்பொழுதும் மறக்காம வேறு பயன் கருதாம உயிருக்கு தலைவனாக உணர்ந்து வாழ்வதனால அவங்களுக்கு திண்ணிய அன்பு. அதனால அன்பு என்பது 2 வகை, பயன் கருதி வருவது 1,
அந்த அன்பு எப்படி? இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு வேற மாதிரி இருக்கும், அடுத்த நாள் அதுக்கு வேற மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன அன்பு அப்படின்னா பயன் கருதி செலுத்தக்கூடிய அன்பு. திண்ணி அன்புனா பயன் கருதாது, சாமின்னு எனக்கு என்ன செஞ்சாலும் சரி செய்யலினாலும் சரி, இல்லையா? என் கடன் பணி செய்து கிடப்பது. பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினும் மாதோர் பாகர் மலர்த்தால் மறப்பிலா, திருக்கூட்டச்சிறப்பில் பார்த்தோம். திருத்தொண்டின் உரைப்பு உள்ளவர். ஏன்? அவனை வணங்காம உயிருக்கு உய்வு கிடையாதுன்னு உணர்ந்தவர்கள். அதனால அவங்கிட்ட வீடு பேரு கூட கேட்க மாட்டாங்களா. வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் இருக்கிறாங்களே, சாமிகிட்ட வீடு பேரை கேட்டாங்க. சாமி உனக்கு தொண்டு செய்ய வச்சா போதும், தொண்டு நினைச்சுன்னா உயிரை விட்டுருவேன், நீ கேட்கலாம் வேணாம். என் தொண்டு நின்னா அறிவாள் தாயர் பார்க்குறோம்ல, திருக்குறிப்பு தொண்டர் பார்க்குறோம், சிவகாமி ஆண்டாரையும் பார்க்க போகிறோம். அப்போ தொண்டின் உரைப்பு உடையவர்கள். அதனால் திண்ணிய அன்பு கூர்ந்த மிக பெற்ற, திண்ணிய அன்பு மிக பெற்றவராகிய சிவகாமி ஆண்டார் என்னும் புண்ணிய முனிவனார். அவர் பேர் சிவகாமி ஆண்டார். ஏன் சிவகாமி ஆண்டாருங்கிறது யாரு பேரு? சிவகாமிங்கிறது அம்மா பேரு. சிவகாமி ஆண்டவர் அப்படிங்கிறது யாரு? நடராஜ பெருமான். சிவபெருமான் பேரை வச்சிருக்கிறவர் சிவகாமி ஆண்டார். ஆண்டார் ஆளுடையவர். அப்போ அப்பேற்பட்ட அந்த திருப்பெயரை தாங்கி இருக்கக்கூடிய சிவகாமி அம்மையாருடைய நாயகன் அர்த்தம். யாரு? சிவபெருமான அம்மையுடைய நாயகன். அதனால இறைவன் பேர் வச்சு தழைக்கப்பெற்றவர். அதான் நம்பியார் சொல்லுவார், சிவன் பேர் சென்னியில் வைத்த ஆரூரன். அந்த காலத்துல இறைவன் பேரை வைக்கிறத அவ்வளவு உயிருக்கு பயன் தரும்னு வச்சாங்க. தெரிஞ்சோ தெரியாமையோ திட்டுறதுக்காகனாச்சும் கூப்பிடுவோம்ல, இல்லையா? இப்போ நான்லாம் திட்டுறதுக்குனாச்சும் சங்கரி அப்படின்னு கூப்பிட்றேன், அன்பா நினச்சி கூப்பிட்றனோ இல்லையோ, திட்டுறதுக்குனாச்சும் கூப்பிட்றேன்ல. அதே ஒரு நாள் மேலேருந்து அம்மா பார்ப்பாங்க, இடே நம்மளை கூப்பிட்றேன் இருக்குது. அட சரி, திட்டுறதுக்கு கூப்பிட்டாலும் மேலேருந்து அம்மா பார்ப்பாங்க, ஏய் நம்மளை கூப்பிட்டான், சரி என்ன. அதனால் பெரியவங்க அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க? சிவபெருமான் பேரை வச்சாங்க. சிவன் பேர் சென்னியில் வைத்த ஆரூர். அது மாதிரி சிவகாமி ஆண்டார் பேர் வைக்கிறது எவ்வளவு நுட்பம்னு பாருங்க. இந்த உயிருக்கு எவ்வளவு நன்மை செய்யுது பாருங்க. அந்த பேர், இந்த உடம்புக்கு வைக்கிற பேர் உயிருக்கு நன்மை பயக்கணும்னு வச்சாங்க. ஆரூரன் வச்சாங்க. நம்பி ஆரூரர், அவங்க தாத்தா பேர் நம்பி ஆரூர் வச்சார். நம்பி எல்லா ஆடவர்கள் சிறந்தவன் அர்த்தம். ஆரூரில் இருக்கக்கூடிய பெருமான் நம்பி ஆரூரர்னு பேரை அவருக்கு வச்சாங்க, இல்லையா? அதே மாதிரி தான் அப்பர் சாமிக்கு சாமி வச்சார் பேர். நாம் பேரெலாம் வைக்கலன்னு யாரும் கவலைப்பட வேணாம். சாமிகிட்ட சாமி எப்படியாவது பேரை மாற்றுனா அவரே மாற்றிடுவார். திருநாவுக்கரசருக்கு வச்சார்ல, ஓங்கு திருநாவுக்கரசு நின் நாமம் நயப்புற உலகில் வன் தொண்டர்னு பேர் வச்சார் நம்பி ஆரூரருக்கு. அம்மா அப்படி தான் கேட்டாங்க கைலாயத்தில், சாமி என் பேர் கொஞ்சம் கெஜெட்டில் மாற்றி விடுங்க, எல்லாரும் பார்க்குறவங்களாம் தக்கன் மகள் தக்கன் மகள்ங்கிறதுல எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. உங்களை மதிக்காமல் உங்களை விட்டுட்டு யாகம் செஞ்சு ஆட்டுத்தலையை பெற்றான் அவனுடைய மகள்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஏன்னா சாமி, அதனால் என் பேரை மாற்றி வைங்க. அது எப்படி? வச்சது தானே, சரி போ. நீயே மகளா வரணும்னு ஒருத்தன் தவம் இருக்கிறான், இமயவரம்பன் மலையரசன். அவனுக்கு மகளா பிறந்து இனிமே நீயே மலைமகள் மலையத்துவசன் மகள் அப்படின்னு பேர் அம்மாவுக்கு. அது மாதிரி பேர் வைக்கிறது எவ்வளவு அவசியம்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். சிவகாமி ஆண்டார் என்னும் திருநாமம் உடையவர் புண்ணிய முனிவனார். அது என்னங்க முனிவர்னு சொல்லாம புண்ணிய முனிவர்னு சொல்லியிருக்கிறாரு. முனி புங்கவர், புண்ணியம் என்பது பொது பெயர். முனிவர்னா என்ன அர்த்தம்?
முனிவர்னா என்ன அர்த்தம்னா மனநசீலர், அதாவது மன ஒழுக்கம் உடையவர்களுக்கு முனிவர்னு பேர். மன சீலம்னா ஒழுக்கம், மன ஒழுக்கம். யாருக்கு தெரிய போகுது, நம்ம உள்ள நினைக்கிறது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது, உள்ள இருக்கிறவனுக்கு தெரியும் அப்படின்னு உணர்ந்துட்டா சிவசிவா பெருமானே. மனதினாலும் ஒழுக்கத்துடன் வாழக்கூடியவர்களுக்கு என்ன பேரு? முனிவர், மனநசீலர். எப்படிங்க அந்த மன ஒழுக்கம் வரும்னா, இறைவனையே நினைச்சிட்டு இருந்தா வரும். அப்படி இறைவனையே நினைத்து கொண்டு பணி செய்து கிடக்கக்கூடியவர்களுக்கு முனிவர். அப்படி இருக்கக்கூடிய முனிவர்கள் இவர் யாருன்னா புண்ணிய முனிவர். சிவபுண்ணியத்தை சேர்க்கக்கூடிய, சிவபுண்ணியத்தை செய்யக்கூடிய முனிவர். 1000 வருஷம் தவம் இருக்கிற ஒரு முனிவர் தான். அந்த மாதிரி ஒரு முனிவர் இல்லைங்க. நாள்தோறும் இறைவனுக்கு ஒரு தொண்டு செய்கிறார். ஏன்? தொண்டலால் துணையும் இல்லைன்னு அப்பர் சாமி. நாம எதுக்கு சாமிக்கு தண்ணி ஊற்றணும்? நாம எதுக்கு அவருக்கு பூ வைக்கணும்? நாம் எதுக்கு அவர் வந்து வணங்கணும்? நாம் எதுக்கு அவருக்கு விளக்கு ஏற்றணும்? நீ செஞ்சால் உனக்கு புண்ணியம், நீ தொண்டு செஞ்சால் உனக்கு புண்ணியம், இல்லைன்னா இல்லை. காய்ச்சல் வந்துச்சுன்னா காய்ச்சல் வந்தவன் தான் என்ன பண்ணணும்? நான் செஞ்சால் எனக்கு, நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு, அவ்வளோதான். வாய்ப்பு கிடைக்குது, புண்ணியத்தை சேர்த்துக்கணும். இப்போ சிவகாமி ஆண்டார் புண்ணியம் செய்யக்கூடிய முனிவர். என்ன புண்ணியம் செய்கிறாரு? என்ன புண்ணியம் அவருக்கு கிடைக்குது? எதனால் கிடைக்குது? பூப்பறித்து முனிவனார் தாம் பூப்பறித்து. யாரு? நானும் கடையில் தான் போய் வாங்குறேன். சரி, எனக்கு லெவல் அவ்வளோதான், எனக்கு புண்ணியம் அவ்வளோதான் கிடைக்கும். சிவகாமி ஆண்டார் எனும் புண்ணிய முனிவனார் தாம் பூப்பறித்து அலங்கள் சாத்தி. இவரே காலையில் எந்திரிச்சு புலர்வதன் முன் இல்லையா, அந்த மலர் மலர்வதற்கு முன்ன போய் மலரை பறிச்சு தானே அது அலங்கள், அலங்கள்னா மாலை, மாலை கட்டி சிவபெருமானுக்கு சாத்தி உள்நிறை காதலோடும் ஒழுகுவார். தொடர்ந்து அந்த தொண்டை செஞ்சு ஒழுகுவார். நாள்தோறும் அந்த தொண்டை செய்து வருபவர் சிவகாமி ஆண்டார். அடிகளாருக்கு சாத்துவார். யாருக்கு? ஆனிலை அடிகளாருக்கு உள்நிறை காதலோடும் அலங்கள் சாத்தி ஒழுகுவார் சிவகாமி ஆண்டார் என்னும் புண்ணிய முனிவனார் தாம். ஆனிலையப்பருக்கு தானே மலர் பறித்து மாலை முதலியவை கட்டி சாத்துவார். இந்த இடத்துல பூன்னு சொன்னார், பூ பறித்து. அப்போ பூ என்பது பெரும் பகுதி. ஒரு செடி இருக்குது, மரம் இருக்குது, இதில் என்னென்ன இருக்கும்? இலை இருக்கும், வேர் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அதில் என்ன பறிக்கணும்? பூவை மட்டும் பறிக்கணும். பூ பறித்து. அப்போ அந்த பூ என்னென்ன அப்படின்னா, நம்ம முருகநாயனார் புராணத்தில் விரிவு இருக்குது. செடிப்பூ, கொடிப்பூ, கோட்டுப்பூ, நீர்ப்பூ, மரப்பூ, இத்தனையும். அதில் மாலையும் வகை வகையாக இருக்குது. இண்டை, தொடையல், பிணையல், பள்ளித்தாமங்கிறது மாலை. இப்படி விதிப்படி காலப்படி அந்த பூவை பறித்து சாமிக்கு சாத்துபவர். விதிப்படி. புஷ்ப விதின்னு தனியாக இருக்குது, கூகுளில் போய் பார்த்துக்கோங்க. புஷ்ப விதி அதெல்லாம் படித்து பார்த்தா தான் தெரியுது. நான்லாம் சாமிக்கு பூவை பறித்து வைக்கிற கடவுளே, இதையும் சாமி ஏற்றுக்கிட்டு இவனும் பூசை பண்ணுறான்னு ஏற்றுக்கிறான் பாருங்க. தன்போலிகள் பறித்து இட்ட முகையும் இலையும் எல்லாம் அம்போது எனக்கொள்ளும் ஐயன் ஐயார். சாமி என்ன பண்ணுறாராம்? அது அவருடைய கருணை, அவன் ஏற்றுக்கிறான், நாம பாட்டு செய்யக்கூடாது. இறைவனுக்கு சாத்தணும்னா அதுக்கு விதி உண்டு. அப்போ இங்கே ஒழுகுவார்னா என்ன அர்த்தம்னா, என்ன விதிப்படி மலரை பறிக்கணும், எந்த நேரத்தில் பறிக்கணும்,
காலையில் பள்ளி எழுச்சிக்கு எந்த மலர் மாலை சாத்தணும், கால சந்திக்கு 8:30 மணிக்கு பூஜை ஆகுது அப்போ என்ன மாலை சாத்தணும், அதுக்கப்புறம் உச்சிகால பூஜைக்கு என்ன மாலை சாத்தணும், அதுக்கப்புறம் நடை திறக்கிறப்ப என்ன மாலை சாத்தணும், அப்புறம் அதாவது சாயரட்சை நடக்கிறப்ப என்ன மாலை சாத்தணும், அர்த்த சாமத்துக்கு என்ன மாலை சாத்தணும் அப்படின்னு விதி உண்டு. அந்த விதிப்படி இங்கே திருவாரூருக்கு போனீங்கன்னா நீங்கள் எந்த பூ கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். நாம தான் இங்கே அரளிப்பூவில் தியாகராஜ பெருமானுக்கு அங்கே போனீங்கன்னா மல்லி, சண்பகம், மரு தான். அது மாதிரி விதிப்படி காலப்படி தொண்டு செய்யக்கூடிய புண்ணிய முனிவனார் தான் யாரு? சிவகாமி ஆண்டார். ஒழுகுவார் அப்படி உள் நிறைக்காது, உள்ளத்தில் நிறைந்த ஆசையோடு அன்பு என்ற ஒன்றை கொண்டு தொண்டு செய்யக்கூடியவர். எப்படி சாத்துறாரு? உள்நிறை காதலோடு சாத்துகிறார், உள்நிறை காதலோடு பூ பறிக்கிறார், உள்நிறை காதலோடு மலர் மாலை கட்டுகிறார், உள்நிறை காதலோடு காலையில் பறிக்கிறப்பையும் உள்நிறை காதல், மாலை கட்டும் பொழுதும் உள்நிறை காதல், இறைவனுக்கு சாத்தும் பொழுதும் அந்த காதலுக்கு பேர் தான் அன்பு. அப்படி அன்போட சாத்துகிறார். சாத்தி அதாவது உடம்பினால் செய்யக்கூடிய செயல் சாத்துதல், உள்ளத்தினால் செய்யக்கூடியது அன்பு செலுத்துதல். இதை ரெண்டையும் செய்கிறார். எப்படி செய்கிறாரு அப்படின்னா, வாயில துணியை கட்டியிருப்பார், வாயும் கட்டி. பின்னால் அடுத்த பாட்டில் சொல்ல போறார். என்ன ஒழுகுதல்னா என்ன அர்த்தம்? அப்படியே செஞ்சுக்கிட்டு வராரு. அப்படி செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய நாளில் ஒரு நாள் என்னாச்சு? ஒரு நாள் அப்படின்னாவே நாம உஷாரா இருக்கணும். சேக்கிழார் பெருமான் ஒரு நாள் சொல்றாருன்னா அன்னைக்கு தான் நடக்க போகுது. வைகரை உணர்ந்து போந்து புனல் மூழ்கி வாயும் கட்டி மொய்மலர் நெருங்கு வாச நந்தனவனத்து முன்னி கையினில் தெரிந்து நல்ல கமல் முகை அலரும் வேளை தெய்வநாயகர்க்கு சாத்தும் திருப்பள்ளி தாமம் கொய்து. ஒழுகுவார்னாரு. ஒழுகுதல்னா என்ன? அவர் என்ன செய்யறாரு? அட என்னங்க, சாமிக்கு மாலை சாத்துறது ஒரு விஷயமாங்க. அது நம்ம கட்டுறாங்க, இப்படி வாங்கி கொடுத்துட்டா வேலை முடியும். அது நான் செய்யறது. சிவகாமி ஆண்டார் செய்யறது என்ன தெரியுமா? வைகரை உணர்ந்து. வைகரைன்னா என்ன? என்னங்க நடு இரவுல எழுப்புறீங்க அப்படிங்கிறோம். இப்ப எல்லாம் என்ன ஆகி போச்சு? அது நல்லா தூங்குற நடு இரவு நேரம். இப்போ எல்லாம் மார்கழி மாதம் 4:30 மணிக்கு கோயிலுக்கு வருதுன்னா இன்றைக்கி எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அன்றைக்கெல்லாம் அப்படியே குமிஞ்சி கூட்டம் கோயிலுக்கு. அப்படியே மார்கழி மாதம்னா 3:30 மணிக்கு எந்திரிச்சு வாசலில் கோலம் போட்டு சாணத்தில் பிள்ளையார் வச்சு அவருக்கு ஒரு பூவை வச்சு வாசலில் விளக்கு ஏற்றி அப்படியே எம்பாவா எம்பாவாயின்னு வீதி வளம் வந்து பெருமானை வணங்கிட்டு இருந்த காலம். என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாயினாரு. மழை பொழிஞ்சது, தேவையான இடத்துக்கு தேவையான அளவு மழை. இன்னைக்கு தேவையில்லாதப்போ கொட்டு கொட்டுன்னு கொட்டுது, தேவை இருக்கிறப்ப காஞ்சி போயிடுது. ஏன்? தவக்குறைவு, அவ்வளோதான். இப்போ வைகரை எழுதல் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வச்சுருந்தாங்க. இன்னைக்கு தூங்கிறதுக்கே 12 மணி ஆகிடுது. அப்புறம் எங்கே வைகரை எழுவது? 8 மணி 9 மணிக்கு தான் வைகரையே அப்படின்னு ஆகிப்போச்சு. அப்போது சூரியன் உதயவாமதத்துக்கு 1.5 நாழிகைன்னு ஒரு கணக்கு. அதுக்கு பேர் தான் வைகரை. 6 மணிக்கு சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னால் 4 மணிக்கு எந்திரிக்கும். எழுந்து வைகரை உணர்ந்து போந்து. வைகரை வந்துருச்சுன்னு உணர்ந்த உடனே கண் விழிக்கும். நாம் உணராதவர்களும் கண்ணு விழிக்க மாட்டேங்குது. வைகரை வந்துருமே. படுக்கும் பொழுது சிவசிவா காலையில் 4:30 மணிக்கெலாம் எந்திரிக்கணும், சிவாய நம்ம அப்படின்ட்டு படுத்தா 4:30 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? எந்த அலாரமும் வைக்காமல் பா இன்னைக்கு நாச்சும் நல்லா தூங்கணும் அப்படின்னம்னா எப்படி? எந்த அலாரம் அடித்தாலும் உள்ளே பதிஞ்சிடுது இல்லையா? நமக்குள்ளேயே அலாரம் சிவபெருமான் இயற்கையாக வச்சிருக்கிறார் இல்லையா? நீங்கள் சொல்லிட்டு படுத்தீங்கன்னா காலையில் தானாக எழுப்பி விட்டுரும். இல்லைன்னா
இப்போ வைகரை உணர்ந்துனார். விடியற்காலம் சூரியன் உதிப்பதற்கு 5 நாழிகை அளவுள்ள சிறு பொழுதுக்கு பேரு வைகரை. நாள் இருக்கக்கூடிய வைகுதல், அந்த இருள் நீங்கக்கூடிய காலம்ங்கிறதுனால வைகு உரு, அது நீங்கக்கூடிய காலம் விடியல். அப்ப இரா பொழுது முடிந்து பகல் பொழுது தொடங்குவதற்கு உரிய காலம் வைகுதல் கழியக்கூடிய காலம். இந்த வைகரை உணர்ந்துனா துயில் எழுந்து சுளுத்தியிலிருந்து உயிர் உணர்ச்சி. நாம தான் சாதாரணமாக தூங்குறோம் விழிக்கிறோம்னு சாதாரணமாக நினைக்கிறோம். இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? பட்னதார் சொன்னார், உறங்குவது போலும் சாக்காடு. என்னங்க அபசகுணமாக செத்து போகிறத சொல்கிறீங்க? தினமும் செத்து போய் தான் காலையில் பிறக்கணும். இது தெரியல. செத்து போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? அபசகுணங்கிறோம், அமங்கலங்கிறோம். தினம் தூங்கினா என்ன நடக்குது? எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் நடக்குதா? எல்லாம் இருக்குது. ஆனால் நமக்கு தெரியுதான்னா, நமக்கு உடம்பு இருக்குது, 36 கருவி கொடுத்துருக்குறான், அதுவும் இருக்குது, 60 தாத்வீகம் கொடுத்துருக்குறான், அதுவும் இருக்குது, உலகம் இருக்குது, என் உடம்பு இருக்குது, என் வீடு இருக்குது, நான் சேர்த்து வச்ச சொத்து இருக்குது, 10 இருக்குது, மனை எல்லாமே இருக்கிறாங்க. ஏதாவது தெரியுதா? இப்போ என்னாச்சு? உயிர் உணர்வு எங்கே போயிடுச்சு? ஆழ்ந்து போயிடுச்சு. இங்கேருந்து இந்த உடம்பை விட்டுட்டு எங்கே போயிருக்குது? சூக்கும உடம்புல போயிருக்கு. நாம் கனவு அப்படிங்கிறமே, அந்த கனவுல நாம் அனுபவிக்கிறதுனா சூக்கும உடம்பு, கண்ணுக்கு தெரியாத உடம்புல அனுபவிக்கணும். இந்த உடம்புக்கு அந்த அனுபவம் கிடைக்காது. யாராவது கனவுல அடித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு முடிச்சு பார்த்தோம்னா இங்கே அந்த அனுபவம் கிடைக்காது. அது வேறு உடம்பு. நம்ம உடம்பு தான் அதுவும் சூக்குமம், கண்ணுக்கு தெரியாது. இப்போ நம்ம தினம் நம்ம உயிர் என்ன ஆகுது? இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்குது. இங்கே விநாயகர் ஔவையார் பாடியிருக்கிறாங்க, விநாயகர் அகவல். அதை படிக்கிறவங்களுக்கு அதில் அது பொருள் தெரிஞ்சாதான் தெரியும். அதில் அற்புதமான விநாயகர் அகவலில் ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க. ஔவையார் கைலாயம் போகிறதுக்கு முன்னே பாடினது அகவல், விநாயகர் அகவல். அதை உணர்ந்துட்டிங்கன்னா ஞானம். குறியிட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையம் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி. நமக்கு ஒரு வாசல் இருக்குது. உயிர் வெளியேறுவதற்கு வாசல் இதுதான் இருக்கணும். கபால வாசல்னு பேர் இதுக்கு. இதை தவிர மற்றதெல்லாம் வாசல் இல்லை உயிர் போகிறதுக்கு. இந்த வாசலில் போனால் சிவலோகம், மற்ற வாசலில் போனால் அவலோகம். போயிட்டு சொர்க்கத்திலிருந்து இன்பத்தை அனுபவிச்சுட்டு நரகத்துக்கு போய் துன்பத்தை அனுபவிச்சுட்டு ரெண்டும் தீர்ந்த பிற்பாடு மறுபடியும் பிறவிக்கு வரணும். இதை விநாயகர் அகவலில் அருமையாக சொல்கிறாங்க. சுழுமுனை கபாலமும் காட்டி இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து அப்படின்னு அத்தனையும் சொல்கிறாங்க. அதில் படித்து தெரிஞ்சுக்கோ. அப்போது இந்த உணர்வுங்கிறது எது? நம்முடைய உயிர் உணர்வுன்னு பேர். வைகரை உணர்ந்து உயிர் உணர்ச்சி வருகிறது. உயிர் தூங்கி எழுந்தால் என்ன ஆகும்? உயிர் உணர்ச்சி வருகிறது. அப்போ வைகரையில் எழுந்து போந்து காலை கடன்களை எல்லாம் முடித்து, அதுக்குன்னா இந்த முறையெல்லாம் வச்சுருந்தாங்க இந்த காலத்தில். போந்து எப்படின்னா காலை கடன்கள்லாம் முடிக்கிறது அப்படின்னு ஒரு வரைமுறையை நமக்கு அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் ஒரு காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு, இப்போ எல்லாம் சொன்னால் அதெல்லாம் இன்றைக்கி நடைமுறையில் இல்லை. இன்றைக்கெல்லாம் நம்ம அதெல்லாம் விட்டாச்சு. அதனால் காலை கடன்கள்லாம் முடித்து அடுத்தது என்ன பண்ணுறாரு? புனல் மூழ்கி. புனல் அப்படின்னா நீர். நீரில் மூழ்கினார். சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள் பாடி திருவம்பாவை. மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து. அந்த நீர்நிலையில் போய் நம்முடைய உடம்பு அப்படியே போய் இதை முழுகணும். நீராடுறதுக்கு ஒரு வரமுறையை பெரியவங்க வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம்? ஷவர். அதுக்கு பேர் நீர் மூழ்கிறது இல்லை. உடம்புல இருக்கிற சூடு பூரா எல்லாம் உள்ளேயே இறங்கிக்கும். பெரியவங்க என்ன சொன்னாங்க? புனல் மூழ்கணும்னாங்க. புனலை மேலே கொட்டணுங்களே. அப்போ நம்ம முதல்ல இந்த பாதத்தை வைக்கணும் தண்ணியில். அப்படியே முதல்ல நம்ம அங்கே வைக்கிறப்போ என்ன ஆகும்? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த வெப்பமெல்லாம் என்ன ஆகும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து போகும். மாறா சவரில் திருப்பினோம்னா என்ன ஆகும்?
உடம்புல இருக்கிறது பூரா அப்படியே இருக்கும். அப்படியே இருக்க என்ன ஆகும்? பாதம், கபம், பித்தம் என்னென்னமோ வருது. அப்போ அன்றைக்கெல்லாம் நம்ம ஒரு முறை வச்சுருந்தாங்க. ஏன்னா நாம் என்ன நினச்சிட்டோம், இன்றைக்கி நம்ம வந்து பகுத்தறிவு அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணிட்டோம், நல்லதை பூரா மூட்டை கட்டி அட்டாளியில் போட்டுட்டு யாராவது வந்தால் எடைக்கு போகிறதுக்காக வச்சுருக்கிறோம். சீதப்புணலாடி சிற்றம்பலம். சீதப்புணல், அதுவும் மணிவாசகர் சொன்னார், சுடுதண்ணியை ஊற்ற சொன்னார். சீதம்னா குளிர்ந்த புனல் ஆடணும். ஏற்கனவே உடம்புல சூடு இருக்குது, குளிர்ந்த தண்ணி போய் நீராடனா அன்னன்னைக்கு இருக்கிற தேவையில்லாத வெப்ப அளவுகள்லாம் சமமாயிடும். அடுப்பில் கொதிக்க வச்சு ஹீட்டரை போட்டு மறுபடியும் ஊற்றினா என்ன ஆகும்? என்ன பண்ணுறது, நம்ம அப்படியே பழகிட்டதுனால சுடு தண்ணி ஊற்றினா தான் நல்லா இருக்குது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். பழகிடுச்சு உடம்பு, அவ்வளோதான். ஆனால் அது உடம்புக்கு நல்லதானா? இல்லை, பழகிடுச்சிங்க சுடுதண்ணி ஊற்றி. அதனால் சுடுதண்ணி தான் ஊற்றணும். சீதப்புணலாடி சிற்றம்பலம்பாடின்னு நமக்கு சொல்கிறாங்க. அப்போது புனல் மூழ்கும் நியமத்தை வைத்திருந்தார்கள். அந்த காலத்தில் ஊரில் நல்ல நீர் குளங்கள் இருந்தது, ஆறுகள் இருந்தது. நீரில் போய் மூழ்கினார்கள். இப்போ நீரில் குளித்தல் முக்கியம். இந்த நியமங்கள்ல எல்லாம் செய்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? வாயும் கட்டி குளத்தில் நீராடி மேலே வந்தோன்னு என்ன பண்ணார்? நல்ல ஒரு துணியை எடுத்து வாயை கட்டினார். இல்லையா? இன்றைக்கெல்லாம் ஒரு சில இடத்துல பார்க்குறோம், பூசை பண்ணக்குள்ள என்ன பண்ணுவாங்க, துணியை அப்படின்னு. இப்போல்லாம் குறைஞ்சி போச்சு. எங்கள் தெருவுலாம் காவடி பண்டிகைலாம் போடுறப்ப எங்கள் தெருவில் இருப்பார் ஒரு பெரியவராக, அந்த வாயில் கட்டிக்கிட்டு தான் பூஜை பண்ணுவாங்க. காவடி கொண்டுட்டு போவாங்க. அப்புறம் பூஜை முடிஞ்சு வரலாம் கட்டி தான் பண்ணுவாங்க. அது மாதிரி சிவகாமி ஆண்டார் செஞ்சிருக்கிறார். ஏன்? நம்ம வாயிலிருந்து அசுத்த வாயு, நீர், வாயிலிருந்து அந்த ஆவி, தும்மல், இருமல் இதெல்லாம் வெளிப்படும். இதெல்லாம் என்ன நினைச்சார் அவரு? இதெல்லாம் வெளியில நம்ம மலர்ல பட்டா அது அசுத்தமாயிடும் நினைக்கிறார். இது அவருடைய அன்பு, மறந்துடாதீங்க. சிவகாமி ஆண்டாருடைய அன்பு அவரு நினைக்கிறார். நாம நினைக்கிறோமா இல்லையானா அவங்கவுங்க யோசனை பண்ணிக்கலாம். சிவகாமி ஆண்டார் நினைக்கிறார். ஏன்? உள்நிறை காதல். என் பெருமானுக்கு சாத்தக்கூடிய மலர் தூய்மையானதாக இருக்கணும். என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அசுத்தம் அதில் படியக்கூடாது. முதல்ல அது முக்கியம் அப்படின்னு நினைச்சார். அப்ப மலரில் இருக்கக்கூடிய மனம் என் பெருமான் தான் நுகரணுமே தவிர நான் நுகரக்கூடாது. அதனால மூக்கையும் கட்டியிருப்பேன். வாய் கட்டுறதுன்னா என்னது? மூக்கும் சேர்த்தி. எப்படி? அப்பர் சாமி பாடுறாரு, மூக்கே நீ முரளாய் முது காடுரை முக்கண் நனைன்னு. மூக்கு இல்லாமல் பாட முடியுமா? வீட்டில் போய் மூக்கு அடைச்சிட்டு பாடி பாருங்க. ஐயோ, மூக்கு பாடுவதற்கு ரொம்ப முக்கியம். முரளுதல்னு பேர் அதுக்கு, மூக்கே. அதனால வாய் கட்டுதல்னா என்ன அர்த்தம்? மூக்குன்னு தான் அர்த்தம். அப்போ எப்படி இந்த தொண்டு செய்கிறார் பாருங்க. வாய் கட்டி பணி செய்கிறார். ஏன்? நெஞ்சில நேசம் இருந்ததுனால செய்கிறார். நமக்கும் நேசம் வரும் பொழுது செய்வோம் இல்லையா? அது வரலும் நம்ம செய்கிறத செஞ்சிட்டு இருப்போம். அவன் என்னைக்கு உணர்த்துறானோ அவன் உணர்த்துவான். உணர்றப்ப நாம உணர்ந்து செய்வோம். சிவகாமி ஆண்டார் உள்நிறை காதல்னால செய்கிறார். என்ன பண்றாரு? மொய்மலர் நெருங்கு வாச நந்தனவனத்து முன்னே. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இறை வழிபாடு, இறைவனுக்கு பூ பறித்து சாத்தணும்னா முதல்ல குளிக்கணும். அதுக்கு முன்ன காலை கடன்கள்லாம் முடிக்கணும். அதுக்கு முன்ன சூரிய உதயத்துக்கு முன்னே எந்திரிக்கணும். காலை கடன்கள்லாம் முடிக்கணும். புனல், குளிர்ந்த புனலில் நீரில் மூழ்கணும். அதுக்கப்புறம் வாயெல்லாம் கட்டணும். அப்புறம்தான் மலரையே பறிக்கணும். அப்புறம் மலரை கட்டணும். அப்புறம் சாமிக்கு 5:30 மணிக்கு நட திறக்கிறாங்க. மாலை கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதுக்கு முன்னே நந்தவனத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ அதுக்கு முன்னே நம்ம எப்போ நீராடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? காலை கடன்கள் முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்?
அப்போ நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு எப்படி கணக்கு போடணும்? பள்ளி எழுச்சி காலத்துலேருந்து பின்னால் கணக்கு போட்டுட்டு போகணும். நாம் எப்படி கணக்கு போடுறோம்? நான் 5 மணிக்கு 6 மணிக்கு எந்திரிப்பேன், 7 மணிக்கு தான் பூ கடைக்கு போவேன், 8 மணிக்கு வாங்கிட்டு வருவேன், 9 மணிக்கு கொண்டாந்து தருவேன். போதும்பா. என் கணக்கு எப்படி இருக்குது, சிவகாமி ஆண்டார் கணக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எந்த கணக்கு நல்லது நமக்கு? சிவகாமி ஆண்டார் கணக்கு. இப்போ நம்ம திட்டமிடும் பொழுது எப்படி திட்டமிடணும்? கோயில் 5:30 மணிக்கு நட திறக்கிறாங்க அப்படின்னா 5:30 மணிக்கு நாம் அங்கே இருக்கணும். இப்போ மாலை கட்டுறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். அப்போ 5 மணிக்கு மாலை கட்ட ஆரம்பிக்கணும். இப்போ பூ 5 மணிக்கு தயாராக இருக்கணும். அப்போ பறிச்சிட்டு வரணும்னா நந்தவனத்துக்கு போகிறதுக்கு 1/4 மணி நேரம், வர்றதுக்கு 1/4 மணி நேரம், பறிக்கிறதுக்கு அரை மணி நேரம், 1 மணி நேரம். 4 மணிக்கு நந்தவனத்தில் இருக்கணும். அப்போ 4 மணிக்கு இருக்கணும்னா 4:30 மணிக்கு குளிக்கணும். 4:30 மணிக்கு குளிக்கணும்னா அதுக்கு முன்னே காலையில் கிணறுக்கு முடிக்கணும். அப்போ நாம் 4 மணிக்கு எந்திரிக்கணும், 3 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அது மாதிரி திட்டமிட்டு இறைவனுக்கு தொண்டு செய்கிறார். இப்போ நந்தனவனம் போகிறார் உள்ள. திரு நந்தனவனம் முன்னி நந்தனவனத்துக்கு உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய கையினில் தெரிந்து, இன்னும் சூரிய உதயம் ஆகலை, அங்கெல்லாம் எந்த ஒரு சோடியம் லைட்டோ இல்லை சோலார் லைட்டோலாம் கிடையாது. நந்தனவனம் எப்படி இருக்கும்? கும்மி இருட்டு. அங்கே போய் மலரை பார்க்க முடியுமா கண்ணில்? இது நல்லா மலர்ந்து போகுது, இது மலரில், நாளைக்கு பறிக்கலான்னு கிடையாது. ஒவ்வொன்றா தடவணும். பூ எப்படி பார்க்கணும்? தொட்டு பார்க்க, நினச்சி பாருங்க. நான் கடைக்கு போனால் இருக்கிறத கூட 10 ரூபா கம்மியாக இதை கொடுன்னு வாங்கிட்டு வர ஆளு நான். கடவுளே, சிவகாமி ஆண்டார் என்ன மாதிரி தொண்டு செய்கிறாரு. அப்படியே அந்த மலரை பாருங்க, கையினில் தெரிந்து மொய்மலர் நெருங்கு வாசனந்தன். மொய்மலர்னா அரும்புகள் நெருங்கிய மலர் கொத்து. அப்படியே கொத்து கொத்தா மலர். அதுல மொய்ங்கிறது அரும்புகள். அந்த அரும்புகளை கண்டு வண்டு என்ன பண்ணோம்? மொய்க்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மலர போகுது, தேனை சாப்பிட்றலான்னு மொய்ப்பதனால அதுக்கு மொயம்பு. மொய்மலர் கொய்யா வருவேன். வண்டு போய் அந்த மலர்கிட்ட போய் வண்டு தேனை சாப்பிட்றதுக்கு முன்ன அந்த மலரை பறிச்சிடணும். அப்படியே அந்த மலரை கையினால் தெரிந்து வாச நந்தனவனம், நல்ல வாசமான மலர்கள் நிறைந்திருக்கக்கூடிய நந்தவனத்தில் இருளும் ஒளியும் கலந்த விடியற் காலத்தில் வைகரை பகுதியாக இருப்பதனால கண்ணினால் கண்டு பறிக்க முடியாது. அதனால் முன் பழக்கம், ஏற்கனவே பறித்த பழக்கத்தினால கையில் தடவி பார்த்தா என்ன தெரியும்? சாப்பாடு வெந்துருச்சு, அடிச்சிடலாம். என்ன கொண்டு போனா நான் சொல்லுவேனா? நீங்கள் சொல்லுவீங்க, பழக்கம் இருக்குது. அது மாதிரி சிவகாமி ஆண்டால் பல்காலும் மலர் தொண்டு செஞ்சதுனால கையில் தடவி பார்த்தா தெரியுது. தெரிந்து இது முன்னால் மலர்ந்த மலர் வேணாம், இது நாளைக்கு தான் மலரும் வேணாம், இது இன்னும் 1 நிமிஷத்தில் மலர்ந்துட போகுது, இதை பறிக்கலாம். தெரிந்து அதுக்கப்புறம் நல்ல கமழ் முகை அலரும் வேலை, மலரக்கூடிய அந்த மலர், அலரும் பருவத்திருக்கக்கூடிய மலர் இறைவன் திருமுடியில் சாத்த தகுதியுடையது, மனம் வீசக்கூடியது என்று திருமுடியில் சென்று மனம் கமழுமாறு உள்ள மலர்களை என்ன பண்றாரு? தெய்வநாயகருக்கு சாத்தும் திருப்பள்ளி தாமம் கொய்தார். தெய்வநாயகன்னா தேவதேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் திருமுடியில சாத்தக்கூடிய திருப்பள்ளி தாமம், இறைவனுக்கு சாத்தக்கூடிய அந்த திருப்பள்ளி தாமத்தை கொய்தார். மலர் பறிச்சிட்டார். அடுத்து என்ன பண்ண போறாரு? அடுத்த வகுப்புல பார்ப்போம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் வளாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நட்டவம் வெள்ளி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள் தரும் அரகதவள்ளி தாயாருடனாயினரை பட்டியம் பெருமான் திருவடிகள் கந்தம் பெருமக்கள் அருவான் உண்மை நாயன்மார் பெருமக்கள் மலரடிகள் கந்தம் பெருமக்கள் தொகையடியார் பெருமக்கள் மலரடிகள்
எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் மலரடிகள், தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள், அருள்மிகு திருமுறை கண்ட விநாயகர் மலரடிகள், அருள்மிகு செம்பொற்சோதி நாதர் திருவடிகள். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். 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 திருச்சிற்றம்பலம். அன்பர் பெருமக்களே, நம்முடைய இறைவனுடைய கருணையினால நம்முடைய 63 நாயன்மார்கள், தொகையடியார்கள், நம்பியாண்டார் நம்பிகள், சேக்கிழார் பெருமான் அருமையான திருமேனிகள் இங்கே திருக்கோயிலில் நிறுவப்பட்டு குடமுழுக்காகி மண்டல பூசைகளானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலும் அந்த வழிபாடு நடைபெறுகின்றது. அன்பர் பெருமக்கள் வழிபாட்டில் கலந்து கொள்ளணும். நாளும் நாயன்மார்களை வழிபாடு செய்யணும். சிவகாமி ஆண்டார் மலர் தொண்டு செஞ்சார், நம்மளால் செய்ய முடியலையே அப்படின்னா அவரை வணங்கினா அந்த உணர்வை இறைவன் நமக்கு தருவான். நம்ம செய்ய முடியலன்னு விஷயம் இல்லை, முடியாது என்பது இல்லை. அவனை அடைந்த அருளாளர்களை வணங்கினால், அவனுக்கு ஆட்பட்டு இருக்கக்கூடிய அவர்களை வணங்கினா நமக்கும் அந்த உணர்வு நிச்சயம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, சிவபெருமானை வணங்கி நாம் பெறக்கூடிய அருளை விட பன்மடங்கு அருளை அவனுடைய அடியார்களை வணங்கினால் நமக்கு கிடைக்கும் என்று அருளாளர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்பூதியடிகள் திருநாவுக்கரசரையே தெய்வமாக வணங்கினார். பெருமழலை குறும்பர் நம்பியாரூரை தெய்வமாக வணங்கினார். மங்கையர்க்கரசியார் திருஞான சம்பந்தரை தெய்வமாக வணங்கினார் அப்படின்னு பார்க்கிறோம். அதனால நமக்கு குலதெய்வம் என்பது நாயன்மார்கள் என்று, குலதெய்வமாமாள் என்று சிவஞான முனிவர் சொல்றார். அதனால வீற்றிருக்கக்கூடிய நாயன்மார்கள் நாம் இறை உணர்வை பெறுவதற்கும் நாம் புண்ணியம் பெறுவதற்கும் வந்திருக்கிறாங்க. அதனால அவர்களை வணங்கி நாம் சிவபுண்ணியம் பெற வேண்டும் என்று அன்போடு வேண்டி இவ்வகுப்பை, இந்த சிந்தனையை நிறைவு செய்து மண்டல பூசை வழிபாட்டுக்கு செல்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் பரவாமையான் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி உறவாதிதனை உணரும் ஒளி விளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தமெனும் திருமஞ்சனமாட்டி அறவான ஆர்க்கு அன்பெனும் அமுதமைத்து அர்ச்சனை செய்வார். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் இன்றதெங்கும் நிலவி உலகெல்லாம் காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.